السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தார். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேഖുമാர்கள் அவுலியாக்களின் தொடர்பை நமக்கு நசீபாக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக ஃபைஸ் நாயகத்துடைய குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் அவுலியாக்களின் நேசர்களாக வாழ்ந்து சுவனத்திலும் அவுலியாக்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டு வர்றோம். கலிமாவுடைய விளக்கம் போடுங்க. மஅலூமாத்தே இலாஹியாவும் அவைகளின் இக்திலாவும். இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளும் அல்லாஹுவின் இல்மில்தான் இருந்தன. அவனது அறிவு ஞானத்தில் வெறும் தோற்றங்களாக இருந்தன. அவைகளுக்கு சுவரே இல்மியா. அப்போ திரும்ப சொல்லுங்க. இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளும் அல்லாஹுவின் இல்மில்தான் இருந்தன. அவனது அறிவு ஞானத்தில் வெறும் தோற்றங்களாக இருந்தன. இப்போ நம்மெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள், கோடான கோடி சிருஷ்டிகள் இவை அனைத்தும் படைக்கப்படுவதற்கு முன்பு எங்க இருந்தது? அல்லாஹ்வுடைய இல்மில். அலா யஅலமு மன் ஹலக. படைத்தவன் அதை அவற்றை அறிந்திருக்க மாட்டான். வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அவன் ரொம்ப நுணுக்கமான அறிவுடையவன். லத்தீஃப்னா என்ன? நுணுக்கமான அறிவுடையவன். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அறிந்திருப்பவன். அஹ்ஸா குல்ல ஷைஇன். ஒவ்வொரு வஸ்துவையும் சூழ்ந்து அறிந்திருக்கிறான். வஅத்தஹும் அத்தா. அவைகளை தனித்தனியாக ஒன்றொன்றையும் எண்ணி வைத்திருக்கிறான். ஒரு எறும்பு புத்துக்குள்ளார 10 லட்சம் எறும்பு இருக்கு. உனக்கு ஒரு எறும்புக்கு ஒரு எறும்புக்கு வித்தியாசம் தெரியுமா? அல்லாஹ் ஒன்னுக்கும் தனித்தனி பேர் வச்சிருக்கான். ஒவ்வொரு எறும்புக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அந்த எறும்புடைய பயோடேட்டா அல்லாஹ் இருக்கு. டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் ஒன்னுக்கும் தனித்தனியா. தேங்கப்பா. அது ஒன்னுடைய தேவைகள் என்ன, அது ஒவ்வொரு எறும்புக்கும் என்ன தேவை, எவ்வளவு தண்ணி தேவை, அது ஒவ்வொரு எறும்புக்கும் என்ன எவ்வளவு காற்று தேவை, அது மூச்சு விடுதல் எறும்பும் எவ்வளோ ஆக்சிஜன் தேவை, அதனுடைய உடல் பிரச்சனைகள் என்ன, அதுக்கு மனைவி எவ்வளவு தேவை, இப்போ எத்தனை முட்டை இடுச்சு, எத்தனை கர்ப்பமா இருக்குது, எத்தனை எறும்பு கர்ப்பமா இருக்கு. இந்த கருப்பு எறும்பு இருக்கு, அதுவும் மாசம் தான் இருக்கும். மாசமா இருந்து அதுவும் முட்டையெல்லாம் போடும். அது வயிற்றுல முட்டைன்னு முட்டையெல்லாம் போடும். கருப்பு எறும்பு ஒன்று மேலே பாருங்க வெயிட்டே தெரியாது. அதுக்கும் வந்து கணவன் மனைவி குழந்தை குட்டிங்க இதெல்லாம் இருக்கும். அது எத்தனை கோடி இருக்கும், ஒன்னுக்கும் தனித்தனி பேர் வச்சிருக்காங்க. தனித்தனியா கவுண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எஜமானுக்கு.
அப்படியாப்பட்ட எறும்பையும் கவனிச்சு சோறு போடக்கூடிய அல்லாவா நம்மளை விட்டுற போற? நீ தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்க. எனக்கு என்ன கதியாவும் தெரியல ரப்பே, எதிர்காலம் என்ன ஆகும் தெரியலையோ ரப்பே, தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கேன். எறும்பையும் விடல, கொசுவையும் விடல. நீ நுண்ணோக்கியால் பார்த்தால் அதற்குள் ஒரு தினொன்னு, ஒரு துளி, ஒரு கடுகு, அந்த அளவுக்கு ஒரு சின்ன பிட் ஆஃப் ஃபுட்டு உணவு எடுத்து நுண்ணோக்கியில் பார்த்தா கோடிக்கணக்கான அதில் இது பாக்டீரியாஸ் தெரியும். நான் நெளியும், பாம்பு மாதிரி நெளியும், பூச்சி மாதிரி போகும். என்ன பை அதை நீ மைக்ரோஸ்கோப் வந்து பெருசாக பார்த்தா நீ சாப்பிடவே மனசு வரும். பிரெட்டுக்குள்ளே பார்த்தா பாம்பு நினைச்சிட்டு இருக்கும், நிறைய எச்சத்து பெருசு நிறைய ஓடும், பூச்சி பாம்பூச்சி மாதிரி ஓடிட்டு இருக்கும், எல்லாம் உள்ள இருக்கும். பை ஒன்றும் இல்லை, நீ குடிக்கிற தண்ணி ஒரு சொட்டு எடுத்து வச்சு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து தண்ணி குடிக்கவே வசதி உனக்கு. அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான பாம்பு, பல்லி, பாச்சை, தேள், நண்டு, ஓணம், அப்புறம் அந்த எல்லாம் உள்ள வளர்த்திட்டு ஒரு சொட்டு தண்ணி. அது எத்தனை கோடி, ஒரு சொட்டுல எத்தனை கோடி இருக்கும். அப்போ ஒரு கேளான் தண்ணியில் எவ்வளவு இருக்கும் அதுக்குள்ளார. ஒன்னுக்கும் தனித்தனி பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அந்த உயிர் கொடுத்தது மட்டும் இல்ல, தனித்தனி பேர் வச்சு தனித்தனி தஐயுனா வச்சு அத்தஹும் அத்தா. அப்ப எஜமா எப்படியாப்பட்டவனா இருப்பாங்க? லத்தீஃப், மிக மிக நுணுக்கமானவன், மிக நுணுக்கமா, ரொம்ப நுணுக்கமா பார்க்கக்கூடியவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ஹுவல் லத்தீஃபுல் கபீர், அனைத்தையும் அறிந்திருப்போம், ரொம்ப நுணுக்கமா அறிந்திருப்போம். அந்த கால் எறும்பு இருக்கே, கருப்பு எறும்பு, அதோட சிற்றெரும்பு இப்படி நடந்து போகுது. அதுக்கு எத்தனை கால் இருக்கு, அந்த காலில் எத்தனை நரம்பு வேலை செய்யுது, எத்தனை எலும்பு இருக்குது, அந்த கால் எப்படி உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஜி கபீரா ஜி, ஒரு இந்த கூடு கட்டுமே வண்டு, குளவி, சன்ன குளவி, புளூ கலர்ல, புளுவும் பச்சையும் கலந்த கலர், சன்னமா ஒரு குளவி சுற்றிட்டு இருந்துச்சு. அடிச்சு கீழே போட்டாங்க. அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணா கொடுக்கறதுக்கு மண்டை பெருசு இருக்கு, பின்னாடி அதனுடைய பேக் வயிறு பெருசு இருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு 100 அளவுக்கு தான் கனெக்ஷனே இருக்கு. மண்டை இருக்கு, அது ஒரு மிளகு பெருசுக்கு மண்டை இருக்குன்னா, மிளகு பெருசுக்கு அது பித்தட்டு, அதனுடைய வயிறு பகுதி இருக்குன்னா, ரெண்டுக்கும் நடுவில் கனெக்ஷன் இருக்கு. பார்த்தீங்களா, ஒரே ஒரு முடி அளவுக்கு தான் இருக்கு ரெண்டுக்கும் கனெக்ஷன். இது 2-3 கால் இருக்கு, அது 2-3 கால் வேற இருக்கு. அந்த முடி அளவு கனெக்ஷன்ல அங்கிருந்து எல்லா உணவுகள் சப்ளை, நரம்பு சப்ளை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. உணர்வுகள் அத்தனையும் அதுல வந்துட்டு இருக்கு. என்ன எஜமானுடைய ஏற்பாடுகள் என்னவோ அறிவுக்கு வேலை செய்தாது எல்லாமே. உறவு சரிமா, நீங்க எத்தனை ஒரு மரம் இருக்குல்ல, ஒரு முருங்கை மரம், அது எத்தனை இலைன்னு எண்ணிட்டு வாங்க. ஒரு இலை கூட விடாம எண்ணிட்டு வர முடியுமா? வாங்க. எத்தளவுக்கு முருங்கை மரத்தில் ஆசிங்கன்னு 1 லட்ச ரூபா பரிசு. அந்த எத்தளவு முருங்கை மரத்தில் போய் இந்த பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் எத்தனை இலைன்னு மட்டும் எண்ணிட்டு வரணும் முடியுமா? நீங்களும் பக்கத்து தெருவே சேர்ந்து என்னாலும் முடியாது. அந்த புளிய மரத்தில் எத்தனை இலைன்னு எண்ணிட்டோங்க. புளிய மரத்து இலை இருக்கு, அது இப்படி இலை வரும். அது ஒன்றுலையும் பார்த்தா இங்கிட்டு இங்கிட்டு இலை இருக்கும். ஒரு இணுக்குல 2 பக்கமும் 100கணக்கான இலை இருக்கும். அது ஒரு கொத்தா இருக்கும். அந்த மாதிரி மரம் முழுசும் எத்தனை இலை துணுக்குள் என்ன முடியுமா? எத்தனை இலை அந்த மரத்தில் இருக்கு, அதுல எத்தனை இலை காஞ்ச நிலையில் இருக்கு, எத்தனை கீழே விழுகுது, எல்லாம் என்னுடைய அக்கௌண்ட்ல, என் கவுண்ட்ல இல்லாம கீழே விழுகாது. ஜி மா தஸ்குத்து மின் வரகத்தி. ஜி ஆயிட்டாங்க என்ன சொல்றேன்? வஇந்தஹு மஃபாத்தீஹுல் கைப், கைபுடைய ஒட்டுமொத்த பொக்கிஷங்கள், திறவுகோல்கள் அவனிடத்தில் தான் இருக்கின்றன. எல்லா வஸ்துக்களையும் அவன் அறிகிறான். அவன் இல்முல இல்லாத வஸ்துவே இல்லை. லா யஅலமுஹா இல்லாஹு,
அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் அவற்றை அறியவே மாட்டார்கள். இத்தனை கோடி வஸ்துக்களும் அவனுடைய இல்முல இருந்துச்சு. இப்படி இல்முல இருந்துச்சு. இதுக்கு பேரு சூஃபியாக்குடைய பாஷையில சுபூத்துன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சுபூத்துன்னா அல்லாஹ்வுடைய இல்மிலே தரிபட்டு இருக்குதல் அப்படின்னு. அவருடைய இல்மில தரிபட்டு இருக்குதல் அப்படின்னு. இல்மில தரிபட்டு இருக்கக்கூடிய அந்த தோற்றங்கள் இருக்கே, ஒன்னொன்னு ஒரு ஐன். ஐன தஐயுன், ஒரு குறிப்பு. ஒரு ஆடு ஒரு தனி குறிப்பு. ஒரு ஆடு இன்னொரு ஆடை விட பல விஷயங்கள் வேறுபட்டு இருக்கு. ஒரு அம்மாவுக்கு 2 குட்டி பிறந்தாலும் ஒன்னு முன்னாடி பிறந்தது, ஒன்னு பின்னாடி பிறந்தது. ஒன்னு 300 கிராம் இருக்கும், ஒன்னு 315 கிராம் இருக்கும். ஒன்னுக்கு ஒரு பக்கம் தோல் வெள்ளையா கருப்பா இருக்கும், ஒரு பக்கம் இந்த பக்கம் கருப்பா இருக்கும், இந்த பக்கம் வெள்ளையா இருக்கும். வித்தியாசம் இருக்குல்ல பாய்? இப்போ தனித்தன்மைகளோடு தனித்தனி வித்தியாசங்களோடு ஒன்றொன்றுக்கும் தனித்தனி குறிப்புகள் இருக்குல்ல, இதுக்கு பேர் தஐயுன். இப்போ ஒரு வஸ்துக்கு பேர் ஐன், தனி குறிப்புகளுடைய ஒரு வஸ்து. இதுக்கு ஜம் என்னங்க? அயான். அப்ப கோடிக்கு நாமளும் ஒரு ஐன். நம்ம மாதிரி கோடிக்கணக்கான வஸ்துக்களுக்கு பேர் என்ன சொல்றதுங்க? அயான். இந்த அயான்கள் எங்கே தரிபட்டு இருந்தன? அல்லாஹ்வுடைய இல்மிலே. எனவே அல்லாஹ்வுடைய இல்மில் தரிபட்ட அயான்கள், அயானே சாபிதா அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சூஃபியாக்கள்? அயானே சாபிதா அப்படின்னு. மனசுல கெட்டிய பதிய வச்சுங்க இந்த வார்த்தைகள்லாம். சூஃபியாக்களுடைய இஸ்திலாஹ். இந்த அயானே சாபிதாங்கிற வார்த்தை குர்ஆன்ல வருதான்னு கேட்காது. அவர்கள் எளிமையா ஒரு பாடத்தை விளக்குறதுக்காண்டி சொல்லிக் கொடுத்த இஸ்திலாஹ். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவுடைய அனைத்து திறவுகோள்களும் அவனிடத்தில் தான் இருக்கின்றன. எல்லா பொக்கிஷங்களும் அவன்கிட்ட இருக்கு. ஞான பொக்கிஷம் அவனுடைய. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், தரையில் உண்டானது கடலில் உண்டானது அனைத்தையும் அறிகிறான். வமா தஸ்குத் மின் வரகத்தின், ஒரே ஒரு இலை கூட மரத்திலிருந்து கீழே விழுவதில்லை. இல்லா யஅலமுஹா, அவற்றை அல்லாஹ் தஆலா அறிந்தே தவிர. வலா ஹப்பத்தின் ஃபீ துலுமாத்தில் அர்தி, இந்த பூமியுடைய கடும் இருள்களுக்கு மத்தியிலே ஒரு சிறு விதை. வலா ரத்பின் வலா யாபிசின், எந்த ஈரமானதோ பச்சையானதோ காய்ந்ததோ. இல்லா ஃபி கிதாபின் முபீன், பகிரங்கமான தெளிவான அந்த கிதாபில் இருந்தே தவிர இல்லை. இல்மே கிதாபில், இல்மே ஹக்ல இருந்தே தவிர இல்லை. எதை எப்ப வெளியே கொண்டு வரணும்? அவன் நினைத்தால் வெளியே கொண்டு வருவான், நினைத்தால் வெளியே கொண்டு வராமலும் இருப்பான். யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா, எல்லாம். குல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தாரின், ஒவ்வொன்றும் அவனிடத்திலே குறிப்பிட்ட அளவோடு தான் இருக்கிறது. அப்படின்னா என்ன? எல்லா அளவோட இல்மில் இருக்கு. அதை எப்ப வெளியே கொண்டு வரணும், எவ்வளவு நாள் வெளியே உஜூதுல காட்டணும், பின் எப்ப மறுபடியும் சல்பு செய்யணும், உஜூதை எப்ப எடுத்து மறுபடியும் கொண்டு போகணுங்கிறது எல்லாமே அவனுக்கு தான் தெரியும். எல்லாம் அவன் தான் நல்ல. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றதுன்னு சூஃபியாக்களுடைய பாஷையில அயானே சாபிதா. இப்ப அனைத்து கோடி வஸ்துக்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய இல்மிலே அனைத்துமே தரிபட்டு இருந்தன. புரிஞ்சுங்களா? எதுவாவது அல்லாஹ்வுடைய இல்மில இல்லாம இருந்துச்சா? இல்மில மிஸ் ஆச்சா? கிடையவே கிடையாது. எல்லாமே ஒன்று இருந்துச்சு. وَيَعْلَمُ مَا تَحْمِلُ كُلُّ أُنْثَى وَمَا تَغِيضُ وَمَا تَغِيضُ الْأَرْحَامُ وَمَا تَزْدَادُ وَكُلُّ شَيْءٍ عِندَهُ بِمِقْدَارٍ. ஒவ்வொன்றும் தனித்தனி அளவீடுகளோடு அல்லாஹ் வச்சிருக்கிறான். நீர் அகலத்திலிருந்து அத்தனையும் அளந்து வச்சிருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒரு இடத்துல. ஜி இது பேர சொல்லுவாங்க சூஃபியாக்கள் சுவரே இல்மியா. அல்லாஹ்வுடைய இல்மிலேயே இல்லாத ஒரு வஸ்து வெளியில வரவே முடியாது. இல்மிலேயே இல்லைங்க, திடீர்னு வெளியே வந்துச்சுங்க அப்படி சொல்ல முடியுமா? இந்த வஸ்து அது சுபூத் இல்லாம உஜூது வராது. இல்மில இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றது? சுபூத். வெளியில ஒரு காட்சி இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றது? உஜூது. சுபூத் இல்லாம உஜூது இருக்காது. அப்ப நாம எல்லாருமே
உஜூத் சுபூத்தில் இருந்தோம், அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம். என்ன இல்லை நமக்கு வெளியில? உஜூத் இல்லை. அப்ப எப்படி சொல்லுவாங்க சூஃபியாக்களுடைய பாஷையில? சாபித்து ஜாத் மஸ்லூபுல் உஜூத். உஜூத் இல்லாதது, ஜாத் தரிபட்டு இருந்தது. எங்க? மஸ்லூபுல் உஜூத் சாபித்து ஜாத். இதுக்கு பேர் இன்னொரு பாஷையில சொல்லுவாங்க சூஃபியாக்கள், அதமே இலாஃபி. என்ன சொல்லுவாங்க? எது? அல்லாஹ்வுடைய இல்மு இருந்த தோற்றங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஏன் அதமே இலாஃபிங்கிறாங்க? அல்லாஹ்வுடைய இல்மிலையும் இல்லை வெளியிலும் இல்லை என்று ஒரு வஸ்து இருந்தால் அதுக்கு பேர் அதமே மஹஸ்னு பேர். வெறும் அதம், அறவே இல்லை, அல்லாஹ்வுடைய இல்மிலையும் இல்லை. அப்படி சொல்லும் பாப்பா ஒரு வஸ்து, அந்த வஸ்து அல்லாஹ்வுடைய இல்மிலையும் இல்லை, அல்லாஹ்வுக்கு இணையானவன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அங்க இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய இல்மு அந்த மாதிரி இல்லை, வெளியிலையும் எங்கேயுமே இல்லை. உதாரணம் சொல்லப்படும், அப்படி இல்லவே இல்லை. அப்படி அல்லாஹ்வுக்கு இணையானவன் என்று ஒன்று இருக்கா? இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய இல்முலையும் இல்லை. அப்படி அல்லாஹ்வுடைய இல்முல இல்லாத ஒரு வஸ்து வெளியிலையும் வராது. இதுக்கு பேர் அதமே மஹல், வெறும் அதம். இதுக்கு என்ன தாரீஃப் சொல்லுவாங்க? மஸ்லூபுல் உஜூத் மஸ்லூபு சுபூத். வெளியிலையும் உஜூத் இல்லை, இல்மிலையும் அல்லாஹ்வுடைய இல்மிலையும் உஜூத் இல்லை, சுபூத் இல்லை. இப்படியான ஒரு வஸ்து உலகத்தில் இல்லவே இல்லை. ஒரு வஸ்து அதமே மஹஸ் என்று சொல்லி பின்னாடி அது உஜூதுல வந்துச்சுன்னு சொன்னா சாத்தியமே இல்லை. அல்லாஹ்வுடைய இல்மில் இல்லாத வெளியே வரவே முடியாத ஒரு வஸ்து. அலா யஅலமு மன் ஹலக, அவன் எதை படைக்கிறானோ அதை பற்றி அறியாதிருப்பானோ? ஒரு காலம் இல்லை. அப்படி சொன்னால் இன்கிலாபே ஹகீகத் வந்துடும். அல்லாஹ்வுடைய இல்மிலேயே ஒரு வஸ்துல திடீர்னு முன்னாடி வந்திருக்குன்னா அல்லாஹ் தஆலா அந்த வஸ்துவை மாறிட்டான் அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். நடக்கவே நடக்காது. समझ में आ गए भाई? அப்ப அல்லாஹ்வுடைய இல்மின தோற்றங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அயானே சாபிதா. படி. அவைகளுக்கு சுவரே இல்மியா, அயானே சாபிதா, மஅலுமாத்தே இலாஹியா, ஹகாயிகுல் அஷியா, தவாத்துல் அஷியா என்று பல பெயர்கள் உண்டு. திருப்பி ஒண்ணுக்கு விளக்கம் சொல்லுங்க. ஒண்ணுக்கு விளக்கம் சொல்லுமா? அவைகளுக்கு சுவரே இல்மியா அப்படின்னா என்ன? பல பேர் சொல்றாங்க. ஒரு பேர் என்னங்க? சுவர்னா என்ன? சூரத்துக்கு ஜம், தோற்றங்கள். சூரத்துன்னா தோற்றம், சுவர்னா சுவரே இல்மியா, இல்மில் இருந்த தோற்றங்கள், தனி குறிப்புகள் அர்த்தம். இதே மாதிரி உருவம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய இல்மில் நம்மள மாதிரி ஒரு உருவம் படம் வரைஞ்சி வச்சிருக்கணும் அப்படி அவசியமா இல்லை. பாடத்துல ஷர்லுக்காரப்படும் வஹுவ லா யதஸவ்வரு வலா யுதஸவ்வரு அப்படின்னா அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை யாரும் தன் கற்பனையில் கொண்டு வரவும் முடியாது. அவனுடைய தோற்றத்தை அல்லாஹ்வுடைய உருவத்தை யாரும் தன்னுடைய கற்பனையில் கொண்டு வரவும் முடியாது. சிருஷ்டிகளுடைய தோற்றம் அல்லாஹ் தஆலாவுடைய இல்மிலே பதிவாகி இருக்கிறது என்று சொல்லவும் முடியாது. தோற்றம் இருக்காது, ஆனா குறிப்பு இருக்கும். இதே மாதிரி போட்டோ இருக்குன்னு அவசியம் இல்லை பை. பை மெமரி கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மெமரி கார்டில் ஒரு 10,000 படம் வைக்கலாமா? ஒரு 65 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க, 62 GB சின்ன மெமரி கார்டு. எத்தனை ஃபோட்டோ வைக்கலாம்? ஜெய் 1 கோடி ஃபோட்டோ வைக்கலாம். இல்லை ஃபோட்டோஸ் வீடியோ நிறைய வைக்கலாம். சினிமா படம்லாம் ஏற்றுறான் ஜி, எவ்வளோ ஃபோட்டோ வைக்கலாம் ஜி? 1,00,000 ஃபோட்டோ வைக்கலாம். அந்த மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா துணு 2-3 கோடு மட்டும்தான் இருக்குது. அது எந்த டைம் ஃபோட்டோ இருக்குது? அதை நீங்கள் பைனோக்குலர் வச்சு கண்ணை பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் தெரியுமா? இல்லை ஃபோட்டோ உள்ளுக்குள்ளே பதிஞ்சு அப்படி இருக்கா? இந்த இது வச்சு இது அந்த ஸ்டெலோஸ்கோப் வச்சு பார்த்தா புழுதான் ரெண்டும் யாரோ தொற்றுப்பானுங்க. என்ன வை எனக்கு தெரியுமாங்க? அதில் மெமரி கார்டு சின்னமாக இருக்குது. அது நடுமண்ணு அந்த இந்த கோடு இருக்குது. என்ன கோடு? அது என்ன இருப்பது? பிளாக் இது செம்பா காப்பர். காப்பரில் ஒரு 5-6 கோடு இருக்குது. நீங்கள் இதை வச்சு
ஸ்டெதோஸ்கோப் இது என்னது? மைக்ரோஸ்கோப் வச்சு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா? தாயர் ஃபோட்டோ இருக்குது, அப்துல் சலாம் ஃபோட்டோ இருக்குது, நல்லா தெரியுது. அப்படியா? தெரியுமா? ஃபோனில் சொல்லணும்னா தெரியுது. சுப்ஹானல்லாஹ். அது எல்லாமே அந்த உருவம் இருக்குது பாய், உருவமாக இல்லை, தய்யுனா இருக்குது. அது இருக்குள்ளதான் இருக்கு. அதே கலர் கருப்பியா காட்டும், வெளிச்சியா காட்டும், கண்ணை காட்டும், மூக்கை காட்டும், எல்லாம் இருக்குது. ஆனா எப்படி இருக்குன்னு தெரியும், இருக்குள்ள இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவைகள் எல்லாம் 1-2 இருக்கு. டிஜிட்டல் தானே தெரியுமா? டிஜிட்டல்னாவே வந்து 1-2 தான், வேற எதுவும் கிடையாது. அப்படின்னா 0-1 1-2 இல்லை, 0-1 ஒன்று 0 1 0-1 0-1 தான் இருக்கு. உன் கண்ணும் 0-1 தாங்க, உன் காதும் 0-1 தான். 0-1 0-1 0-1 எல்லாமே 0-1 தான் இருக்கு. உன் காது, உன் தலை, ஒட்டு மொத்தமும் இருக்குது. எப்படி இருக்கு? 0-1 இருக்குது. இந்த தசவ்வுர் இருக்காது. அது மாதிரி அல்லாஹ்வுடைய இல்மு லா யதஸவ்வரு வலா யுதஸவ்வருன்னு படிக்கிறீங்களே, சில பேர் சந்தேகம் கேட்கலாம் உங்களுக்கு, அதுக்காக சொல்ல வரேன். ஷரவுல் காயிதில் அல்லாஹ் தஆலா வந்து அவனை யாரும் உருவப்படுத்த முடியாது, எந்த உருவமும் அவனுடைய இல்மில் பதியாதுன்னு வந்திருக்கு. இப்போ சூரே இல்மியா, அல்லாஹ்வுடைய இல்முல கோடிக்கணக்கான சூரத்துகள் இருக்குன்னு சொல்றீங்களேன்னா உருவமா இருக்காது, தய்யுனாக இருக்குன்னு அர்த்தம். இருக்கிறது தய்யுனா இருக்கு. அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உஜூதுல கொண்டு வருகிற பொழுதுதான் அதுக்கு இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் வெளியே தெரியும். என்ன தெரியும்? உஜூதுல வரணும் பை. இந்த மெமரி கார்டை கொண்டு போய் நீங்க போன்ல சொல்லணும்னா போன்ல போட்டோ தெரியுது. போட்டோ பாருங்க, எல்லாம் வந்துருச்சு, போய் கண் வந்துருச்சு, காது வந்துருச்சு, மூக்கு வந்துருச்சு. அது இன்னும் நீங்க வந்து வீடியோ பதிவு பண்ணிருக்கீங்க, வீடியோ ஆன் பண்ணா வீடியோ ஓடுது, ஒடியாருது. ஆனா நீங்க மெமரி கார்டில் பார்க்கும்போது ஓட்டம் ஓடு எதுவுமே இல்லை, அமைதியா இருக்குறாங்க. வெளியே போட்டு ஓடுது முடியாது. பயங்கரமான சண்டை காட்சி மெமரி கார்டில் இருக்கு. அது போட்டோன்னே போன்ல ஆசிக்கண்ண பயங்கர சண்டை காட்சி நடக்குது. இப்ப நீங்க மெமரி கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா மெமரி துள்ளுது, எப்படி துடிக்குதா? போடுற சண்டையில மெமரி கார்டு துடிக்குமா? அது அமைதியா இருக்கும். நல்லா அது மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஆட அசை தெரியுமா? அப்புறம் எப்படி வீடியோ போட்டுன்னு ஆடுது? உள்ள ஒண்ணுமே வெளியே போட்டோம்னா இந்த குதிக்குது, இந்த ஆன் பண்ண சவுண்டு வேற, சத்தம், பாட்டு சத்தம், சினிமா பாட்டு சத்தம், காதை பழக்கிற சத்தம், இல்ல சவுண்டா பதிவு வச்சிருக்காங்க. சரி, அந்த மெமரி கார்டு காது கிட்ட நல்லா கவனிச்சு பார்த்தா சவுண்ட் கேட்குமா? அது எல்லாமே உள்ள இருக்கு. ஆனா அந்த சத்தமும் உள்ள இருக்கு, ஆட்டம் பாட்டமும் உள்ள இருக்கு, கலரும் உள்ள இருக்கு, அல்வான் இருக்கு, அஷ்கால் இருக்கு, அஸ்வாத் இருக்கு. கலரு, வடிவம், தோற்றம், சத்தம், ஆட்டம், பாட்டம், ஹரக்காத், சகனாத் எல்லாம் உள்ள இருக்கு. உஜூது வந்தாதான் வெளியே வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எப்போ உஜூது கொடுத்து அதை வெளியே கொண்டு வர்றானோ, இவ்வளவு காலம்லாம் அடக்கி வச்சிருந்து எல்லாம் உஜூதுல வந்த பின்னாடி தான் இந்த எல்லா அங்காமாவும். ஜப்கே துஜ்பின் கோய் மௌஜூத் நஹி, பெரிய சாரே ஹங்காமா क्या हैங்கறாங்க. இது இவ்வளவு பெரிய ஹங்காமால என்ன இது? இது எல்லாமே அந்த மெமரி கார்டுக்கு உள்ளதான் இருந்துச்சு. உஜூது தான் அதை வெளியே காட்டும். இந்த சத்தம், இந்த ஆட்டம், பாட்டம், மணி அடிக்கிறது, இந்த சவுண்டு எல்லாம் உஜூது இல்லாம வெளியே வரவே வராது. இந்த ஆவாஸ் சவுண்ட் இருக்கு பாருங்கம்மா, சவுண்டும் அல்லாஹ்வோட இல்முல தான் இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய உஜூது இல்லாம வெளியே வரவே வராது. இப்ப நான் பேசக்கூடிய இந்த பேச்சு அல்லாஹ்வுடைய இல்முல தான் இருந்துகிட்டே இருக்கு. உஜூது ஒவ்வொரு நொடியும் கொடுக்குறோம், சவுண்டு வெளியே வருது, இந்த சத்தமா வெளியே வருது. வரும்போது தான் நீங்க அதை கேட்கறீங்க. ஒரு நிமிஷம் நீங்க போனை நிப்பாட்டா மெமரி கார்டுக்குள்ள விஷயம் இருக்கும், வெளியே வரும். அந்த போன் தான் அந்த மெமரி கார்டுல இருந்து சவுண்டை, பாட்டை எடுத்து காட்டுது, பயானை எடுத்து காட்டுது, கை கால் அசைவை காட்டுது, கலரை காட்டுது. அது மாதிரி உஜூது ஹக்கு அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த கோடிக்கணக்கானவற்றையும் எடுத்து ஒவ்வொரு நொடியும் காட்டிக்கொண்டே இருக்கிறது. அதனால சத்தம் வந்து மினல்ல தான் வருது.
از کجا می آیدی آواز دوست خشک تارو خشک چوبو خشک پوست. அர்ஷத் ஃபார்சி தெரியுமா உங்களுக்கு? ஃபார்சி தெரியுமா? தெரிஞ்சுங்க, தெரிஞ்சுங்க பாய் இன்ஷா அல்லாஹ். खुश्क तारो खुश्क चोबो खुश्क पोस्त az kuja mi aaydi आवाज दोस्त. नेज़ तारो नेज़ चोबो नेज़ पोस्त खुद ब खुद मी आयदी आवाज दोस्त. अरे अल्लामा रूमी ने जी तार भी खुश्क हैं, लकड़ी भी खुश्क हैं और पोस्त भी खुश्क हैं. फिर ये महबूब की आवाज कहां से आ रही है? अज कुजा मिया आवाज दो. न कोई तार है, न कोई लकड़ी है और न कोई पोस्त. खुद ब खुद मिया दी आवाज दोस्त. தார்னா கம்பி, மாட்டுடைய நரம்புல செய்வாங்க வீணை. டிங் 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 டிங், அது நரம்பு தான். செத்து போன மாட்டு நரம்பு சத்தம் எங்க இருந்து? செத்து போச்சு மாடு எப்படியா? இழுத்து கட்டப்பட்ட மாட்டுடைய நரம்பு. குஷ்கு சோபோ அதனுடைய எலும்பு, அந்த எலும்பு அப்படியே சேரிச்சு மாட்டுடைய பெரிய எலும்பு எடுத்து, ஒட்டகத்துடைய எலும்பு எடுத்து அதை ஊதுவாங்க. எதை? குழல் மாதிரி கூ 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 கூன்னு கூது. குழல் குழல் ஊதுறாங்க. மாட்டு தோல் எடுத்து அதை பதப்படுத்தி அதை டபரால இறுக்கி கட்டி கைத்த கட்டி நல்லா முறுக்கிடுவாங்க. டிண்டும் டட்டக் டிண்டும் டட்டக் சத்தம் எங்க இருந்து? தஃபெடுங்க தஃபெடு. இப்பதானே பிளாஸ்டிக் வச்சிடறாங்க. முந்தில என்ன வரும்? மாட்டு தோல் தான் கட்டியிருப்பாங்க. தோல் தானே இது தோல். இப்ப பிளாஸ்டிக் வச்சிடறாங்க. இந்த தோல் செத்து போன மாடு, செத்து போன மாட்டு தோல் பை சத்தம் வருதா இல்லையா? மை ஆயி சஹேலி आदम की नगर से मैं आई सहेली, आदम की नगर से वजूद ने लाया मुझे, आदम मेरी बस्ती में होकर नहीं थी, आदम मेरी बस्ती में होकर नहीं थी, ही से वो है ने दिखाया मुझे, சத்தம் வருது. என்ன சத்தம் இருந்துச்சு? சத்தம் வருது. என்ன என்ன சொல்றாங்க? இது செத்து போன மாட்டு தோலாச்சு. இது மாடு எப்பயோ செத்து போச்சு. பின்ன எப்படிங்க சவுண்ட் வருது அங்கிருந்து? இதுவும் குஷ்கு, எலும்பும் காஞ்சு போனது, நரம்பும் காஞ்சு போனது, தோலும் காஞ்சு போச்சு. எப்பயோ செத்து போய் என்னைக்கோ செத்து காஞ்சு போச்சு. பின்ன அது குஜா மீ ஆயதி எங்கிருந்து சத்தம் வருது? அல்லாஹ் பாரு, அது குஜா மீ ஆயதி ஆவாது தோஸ்த். இந்த சத்தம் எங்கிருந்து வருது சொல்லிட்டு எஜமா சொல்றாங்க. நை ஜோ தாரோ நை ஜோ சோபோ நை ஜோ போஸ்த். நரம்பும் இல்ல, எலும்பும் இல்ல, தோலும் இல்ல. खुद ब खुद मियाँ दी आवाज दो, खुद ब खुद मियाँ दी आवाज दो. அது வந்தது எஜமானுடைய சத்தம். எங்க அது ஒண்ணும் இல்ல. ஜி உஜூது தான் காட்டுது. இல்மில் இருந்த அந்த பாட்டு இவனுது.
அதை பாட வைக்கிறது உஜூது. உஜூது இல்லாம சவுண்ட் வராது. மெமரி கார்டில் தான் பாட்டு இருக்கு, ஆனால் போன் இல்லாம சவுண்ட் வெளிக்கு வருமா? வரவே வராது. அதுதான் உஜூது ஹக். உஜூது ஹக் இந்த கோடிக்கணக்கான இல்மில் இருந்த தோற்றங்களையும் ஒன்னொன்னுக்கும் தனித்தனி குரலை வெளிப்படுத்தி சுப்ஹானல்லாஹ் 800 கோடி பேருக்கும் ஒரு இவர் குரல் அவர்கிட்ட இல்லை, அவர் குரல் இவர்கிட்ட இல்லை. ஜி ஒரு வீட்டுல 10 அண்ணன் தம்பிக்கும் வேற வேற குரல் தான் இருக்குது. நீ போன் போட்டா அவன் மனைவி கண்டுபிடிச்சிடறாங்க, நீ போன் போட்டா அம்மா கண்டுபிடிச்சிடறாங்க யாரு பேசுறாங்க அப்படின்னு. நான் சொல்லுப்பா என்ன செய்திப்பா அப்படின்னு கண்டா சொல்றாங்க. 10 புள்ளியா இருந்தாலும் 10 பேருக்கு வேற வேற குரல். 800 கோடி பேருக்கு வேற வேற குரல் கொடுத்தது யாரு? அப்ப இல்ம ஹக்கு உஜூது ஹக்கு அவ்வளவு விசாலமானதுக்கு என்ன, அவ்வளவு விசாலம். 800 கோடி மனிதர்களுக்கு மட்டும் வேறு வேறு குரல் நினைக்காதீங்க. 800 கோடி மிருகங்கள், ஒரு மாடு 800 கோடி இருக்கு வச்சுக்கோ, அதுக்கும் அவ்வளவு ஒவ்வொரு மாட்டும் வேற வேற மாதிரி கத்தும். ஒவ்வொரு மாடும் வேற வேற மாதிரி கத்தும். இந்த மாட்டு குரல் அதுக்கு இல்லை, உனக்கு தெரியாது ஜி, அது அம்மாவுக்கு தெரியும். 100 குட்டி நிக்க வச்சு 100 அம்மா மாரல் நிக்க வச்சு 100 குட்டி கத்துன்னு வச்சுங்க, இந்த அம்மா கத்துன்னு வச்சுங்க, உனக்கு என்ன 100 குட்டி கரெக்டா அம்மாட்ட வந்துடும். டெஸ்ட்டுக்காண்டி 100 ஆடு குட்டி போட்ட ஆடு இருக்கு, ஒரு மந்தை இருந்து ஆட்டுக்குட்டி 100 பிடிச்சிருங்க, அம்மாவை தனியாக கொட்டையை அடிச்சிருங்க, குட்டிங்கெல்லாம் தனியாக ஒரு கொட்டையில அடிச்சிருங்க. ஜி நீங்க ஜோடி ஷேர் முடியுமா? பொறுத்துக்க ஏன் சார் பொறுத்த முடியுமா? பள்ளிக்கூடத்தில் 4 கேள்விக்கு பொறுத்துக்க மாத்தி மாத்தி எழுதுறான். ஏன் சார் பள்ளிக்கூடத்தில் பொறுத்துக்கன்னு போட்டு 4 கேள்வி கேட்கிறான். திருக்குறளை எழுதியது யாரும் கேட்டுருப்பானுவேன், அந்த இளங்கோவடிகள்னு போட்டிருப்பான், திருவள்ளுவர்னு போட்டிருப்பானு, இளங்கோவடிகள் வச்சிடறாங்க, திருவள்ளுவர் எழுத மாட்டேங்கிறான். ஜி வாத்தியாருக்கு என்ன தப்பு சார், நீங்க கேள்வி மாத்தி கேட்டீங்க சார், நீங்க நீங்க சிலபதி யாரும் எதுன்னு கேட்டிருக்கணும், என் பையன் பதில் கேட்டா எழுதியிருக்கான் எழுதிட்டு என் பையன் பதில் கேட்டதான் சார் எழுதியிருக்கான், நீங்க கேள்விதான் மாத்தி கேட்டீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நடக்குது. இப்ப 100 ஆடு 100 குட்டி நீங்க பொருத்த முடியுமா? இப்ப 2 அவுத்து விட்டுருங்க, ஒன்னும் தேவையில்லை, கரெக்டா அதாவது அம்மாட்ட போயிடும், மாத்திலாம் போகாது. அப்ப அம்மாவுக்கு இந்த குட்டிக்கு எது அம்மான்னு அடையாளம் தெரியுது, மூஞ்சி இப்ப தெரியுது பாரு. நம்ம குட்டிச்சு தெரியாது, நம்ம குட்டி 1 வயசு குழந்தை பிறந்து கொஞ்சம் அன்பான அடையாளம் தெரியுமா, அதெல்லாம் தெரியாது. அது கரெக்டா அம்மாட்ட குட்டிட்டு போயிடும், குட்டி அம்மாட்ட வந்து கரெக்டா. இந்த பிரிவும் இல்லாம அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு முத்தஆலா வச்சிருக்கான், ஒன்னொன்னுக்கும் அடையாளம் வச்சிருக்கான். இது குரல்ல அது தெரியும், அது குரல்ல அதுக்கு தெரியும். ஒவ்வொரு குருவி அடையாளம் கண்டுகொள்ளும். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் அறிவாளி, நம்மளோட பெரிய பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க உலகத்துல, நம்மளோட பெரிய பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஓதுனாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயத்து, இன்னைக்கு ஓதுனாங்க ஹஸரத். அந்த குருவி ஹுதூது பறவை திருவண்ணா இருக்கும், ஹுதூது பறவை சிட்டுக்குருவி மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும். வத்த ஃபக்கது தயிர், அந்த பறவையே காணாயிருச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. ஜி கால இப்ராஹிம் நபி சொல்றாங்க, மூசா சுலைமான் நபி சொல்றாங்க, மாலி ஆரா அரல் ஹுது ஹுது, எங்க போச்சுப்பா ஹுதூதுக்காரோ காணா போச்சு, அவன் காணமில்ல காயிபி, நீ காணா போச்சாது, வரட்டும் வரட்டும், தொழுகிற டைம்ல தண்ணியை கொண்டு கொடுக்காம எங்க போச்சது, தொழுகை அடைஞ்சலாக லவ் அஸிபன்னஹு அஸாபன் ஷதீதன், என்ன கடும் தண்டனை கொடுக்குறேன் ஏரியாவுக்கு, அவளை அதுபஹன்னு அறுத்துறேன், அவளை எத்தி எண்ணி பி சுல்தான் முபீன், அல்லது என்ற அது தெளிவான ஆதாரங்கள் எதுவும் கொண்டு வரணும், ஏதாவது ஒரு அதிசயம் கொண்டு வரணும், முக்கியமாக உண்மையான காரணம் சொன்னா விட்டுறேன். இப்போ மக்கச கைர பஈத், கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, வந்துருச்சு. அந்த பறவை சொல்லுது, ஃபகால எங்க போனேன், சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. இன்னொரு ஹுதூது பறவை பொம்பளை பறவை போயிட்டு பின்னாடி சுத்திட்டேன் அப்படி சொல்லிச்சா, என்ன அறிவு இருக்கும் பாருங்க இந்த பறவைக்கு. அல்லாஹ் கால அஹத்து பிமாலம் துஹித் பிஹி, நபியே நீங்கள் தெரியாத உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை போய் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். வஜித்துக மின் சபஇம் பினபஇன் யகீன், அப்படியே போகும்போது பார்த்தா சபா என்ற ஊர் கண்ணில் பட்டுச்சு, அங்க போனா சில ஆச்சரியமான செய்திகள் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். பி சபஇம் பினபஇன் யகீன், என்ன பார்த்த?
இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிக்குஹும், இது அது இத்தனை பரவ சொல்லுது. அங்க ஒரு அம்மா இருந்தாங்க, ராணி, பில்கீஸ் ராணி. அவங்க தான் அந்த நாட்டுக்கே ராணியாக இருந்து அரசாட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சரி, அந்த ராணி கவனிச்சு, அந்த அம்மா தான் அரசாட்சி அதுவும் கவனிச்சிருக்கு பாருங்க. ஊத்தியத்து மின் குல்லி ஷையின், எல்லா நியமத்துகளும் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். நாடு வளமான நாடாக இருந்துச்சு, எந்த குறையும் இல்லை. வலஹா அர்ஷுன் அதீம், அந்த அம்மாவுக்கு பெரிய பிரம்மாண்டமான சிம்மாசனம், முத்துக்களும் மாணிக்கங்களும் பதிக்கப்பட்ட பிரம்மாண்டமான சிம்மாசனம் அந்த அம்மா வச்சிருந்துச்சு. சரி, அப்புறம் என்ன பார்த்த, இதை முடிச்சிருக்கலாம். இதை கண்ணில் பார்த்தது. இது அறிவாளி யோசிக்கிறது பாருங்க. அடுத்தது வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதுன லிஷம்சி, அந்த பரவ சொல்லுது. நபி ஹபீபே, அந்த அம்மாவும் அவங்களுடைய கூட்டத்தாரும் எல்லாம் சேர்ந்து சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. மிந்தூன் இல்லாஹி, அல்லாஹ் விட்டுவிட்டு. எது சொல்லுது? அந்த குருவி சொல்லுது. மிந்தூன் இல்லாஹி, அல்லாஹ் விட்டு போட்டு சூரியன் வணங்கலாமா? சூரியனும் அல்லாஹ்வுடைய படைப்பு. என்னைய படிச்சமா சூரியன் எல்லாம் படிச்சிருக்காங்க, அதை போய் வணங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவு கூட அவங்க யோசிக்கல பாருங்களேன். அப்படியே நம்பிட்டு சொல்லு. அப்படியா? நபி ஆச்சரியமா கேட்கிறாங்க. எவ்வளவு விளங்கி இருக்கு பாருங்க. கண்ணால பார்த்தது மட்டும் சொல்லல, அறிவால விளக்கி சொல்லுது. சூரியனை வணங்கிட்டு இருக்காங்க நபியே, இந்த மாதிரி அல்லாஹ் வணங்க மிந்தூன் இல்லாய் சொல்லிட்டு, இந்த மாதிரி அவங்களை ஏன் எப்படி ஆச்சு? ஷைத்தானும் ஆமாலவும், இந்த ஷைத்தான் அவர்களின் செயல்களை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டி விட்டான். அலங்கரித்து காட்டி விட்டான். ஆகவே அவ்வாறு செய்கின்றன. அவ்வாறு வணங்குகிறார்கள். எதை வணங்குறாங்க? சூரியன் வணங்குறாங்க. ஷைத்தான் அவர்களை வலாலத்தில் விட்டுட்டான், ஹிதாயத்தை விட்டு மாத்திட்டான். வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும் ஃபஸத்தஹும் அனிஸ் ஸபீல், அல்லாஹ்வுடைய நேரான பாதையை விட்டு ஷைத்தான் அவரை தடுத்து விட்டான். ஃபஹும் லா யஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெறவில்லை. அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்ய விடாமல் தடுத்து விட்டான். அல்லதி யுஹ்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் மறைந்தவற்றை எல்லாம் வெளிப்படுத்துகின்றானே. அப்படிப்பட்ட பூமியில மறைந்த விதையை வெளிப்படுத்துகிறான், வானத்தில் மறைந்த ரிசுக்கை வெளிப்படுத்துறான், மழையை வெளிப்படுத்துறான். அப்படியாப்பட்ட அல்லாஹ் தஆலாவை வணங்க விடாமல் செய்து விட்டன. வயஅலமு, இன்னும் அந்த அல்லாஹ் அறிகிறான், மா துஃபூன வ மா துஅலினூன், எதை நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களோ, எதை நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்களோ அத்தனையும் அறிகிறானே. அந்த அல்லாஹ்வை வணங்க விடாமல் தடுத்து விட்டான் ஷைத்தான். அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு, பரவ சொல்லுது. அல்லாஹ் யார் தெரியுமா? அவனை தவிர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் யாருமே இல்லை. இவன் என்ன இத்தனூன்னு அரசு, இத்தனூன்னு சிம்மாசனம் வச்சுக்கிட்டா. உலகத்திலே பெரிய சிம்மாசனம் பல்கி சிம்மாசனம் தான், செய்யப்பட்ட சிம்மாசனங்கள்ல, அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்கள். இதை செஞ்சு வச்சுக்கிட்டு தன்னை தான் அல்லாஹ் சூரியனை வணங்கிட்டு இருக்கிறான். ஏன் ரப்பு எப்படி தெரியுமா? அவனை தவிர வேறு யாரும் இலாஹ் கிடையாது. வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அர்ஷ் அதீமுடைய ரப்பா இருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அப்படின்னு சொன்னவன அல்லாஹ் தஆலா அல்லாஹு அக்பர். இல்ல நாம செய்யணும். இந்த பறவையுடைய சொல்ல அல்லாஹ்வுக்கு பிரியமாயிருச்சு. அத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கிறவனா சஜ்ஜால விழுந்துட்டான். சஜ்ஜாவுடைய ஆயத்து அல்லாஹு அக்பர், சுப்ஹான் ரப்பில் அலா, சுப்ஹான் ரப்பில் அலா, சுப்ஹான் அல்லாஹு அக்பர். வேற இஷாரால சஜ்ஜா செஞ்சுக்கிட்டேன் பாய். நம்ம இன்ஷால்லா போய் நம்ம ஒது செஞ்சுட்டு சஜ்ஜா செய்யணும். சஜ்ஜா வாஜிப் ஆயிடுச்சு கேட்குறவங்க அத்தனை பேர் மேலே. விளைஞ்சுங்களா? ஒது இல்லாதவங்க ஒது செஞ்சுட்டு அப்புறம் சஜ்ஜா செஞ்சுருங்க. ஜெய் விளைஞ்சுங்களா? இப்போ நான் இஷாரத்துன்னு சஜ்ஜா செஞ்சுக்கிட்டேன். சஜ்ஜாயத்து கேட்டால் நம்ம வேலையாக இருந்தோம், டக்குன்னு சஜ்ஜா செய்யணும். செய்ய முடியலன்னா என்ன செய்யலாம்? இஷாரத்துன்னு செஞ்சுக்கலாம். அல்லாஹு அக்பர், சுப்ஹான் ரப்பில் அலா, சுப்ஹான் ரப்பில் அலா, சுப்ஹான் அல்லாஹு அக்பர். இஷாரத்தன், இதுக்கு ஒது தேவையில்லை. இது ஒரு இஷாரத்தன். இதுக்கு ஒரு செஞ்சா செய்யணும் அவசியம் இல்லை. பஸ்ஸில் போகிறோம், வண்டியில் போகிறோம், காதில் ஆயத்து ஒன்றுன்னு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிடுங்க. அறிஞ்சுங்களா? அப்புறமே ஒது செஞ்சுட்டு முறைப்படி சஜ்ஜா செய்யறது வாஜிபு. அறிஞ்சுங்களா? சஜ்ஜா செஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த வசனம் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ, அந்த பறவையுடைய அந்த பேச்சு அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பிரியமாக இருந்தா, உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், காலா சனங்குரு சதக்தாம் குந்தம் மினல் காதிபின், அப்படியா நீ சொல்றது உண்மையா, நான் பார்க்குறேன், பார்த்துட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டாங்க.
இது கிதாபி ஹாதா, இந்த கிதாபை கொண்டு போய் போடு அவங்கள்ட்ட அப்படின்னு சம்பவம். அந்த பறவை இத்தினூன்னு பறவை எனக்கு எவ்வளவு அறிவு. லா இலாஹ இல்லல்லாஹ் பயான் செய்து பாருங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வுக்கு தேவை நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை. அந்த அல்லாஹ் விட்டு விட்டு சூரியனை வணங்குகிறார்கள். நமக்கு தேவையான ரிஸ்க வானத்திலிருந்து பூமியிலிருந்து வெளியாகி தரக்கூடிய அல்லாஹ் தான். இவ்வாறு அவர்கள் சூரியனை வணங்குவதற்கு அவளை கெடுத்தது ஷைத்தான் தான் கெடுத்தான் அவங்கள. இவ்வளவு விஷயம் அந்த குருவி சொல்லுது. எப்படி தெரிஞ்சுக்கணும் குருவிக்கு இந்த விஷயம்? எல்லாம் சதா நபி கூட இருக்குல்ல. குருவியா இருந்தாலும் சரி, அறிவு கட்ட குருவியா இருந்தாலும் சரி, அது 24 மணி நேரம் நபி தங்க கூட வச்சுக்கிட்டாங்க. எவ்வளவு லாயில பயன் செஞ்சிருப்பாங்க. கேட்டு 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 அதுக்கு ஊறி போயிடுச்சு. அதுக்கு ஊறி போய் யாராவது வந்து லாயிலாவுக்கு மாத்தமா செஞ்சா கோபம் வருது. சைத்தான் கெடுத்துட்ட நம்பி அவங்கள. இப்படியா? அந்த குருவிக்கு இங்கிற ஞானம் வந்துச்சுங்க. அது சுலைமான் சுஹபத்துல இருந்துச்சு. அது ஒரு நாள் இல்ல, ரொம்ப நாள் அவங்க எங்க போனாலும் கூட கூட்டி போவாங்க தண்ணி கண்டுபிடிக்கிறது. இப்போ நபியுடைய சுஹபத்துல குருவியே மட்டி அது இருந்தா அதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் பாடத்தை அழகா பயான் செய்துனா, இப்ப ஷேகுமார்ல கூட நான் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் கத்துக்க முடியாது. நீ அவன் கூட போய் உட்கார்ந்துரி, மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் உட்காந்துரி. ஹுதூத் பரவ சுலைமான் நபிட்டு உட்கார்ந்த மாதிரி அவங்க கத்து கொடுப்பாங்க. கலைஞ்சுங்களா கூடவே இருந்து எவ்வளவு பயான் கேட்டிருக்கோம். அது அப்படியே டேப் ரெக்கார்டு மனசை பதிய வச்சுக்கிச்சு. டேப் ரெக்கார்டு மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிச்சு. எது குருவி வச்சுக்கிட்டு போய் பார்க்கும் சுத்தி. நீ எப்படி சூரியனை வணங்குறாங்க வந்து நபிட்டு சொல்லுது. நபி இந்த மாதிரி வணங்குறாங்க. எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க நபி? நல்லா யோசிங்க. அதனால கூணுமான சாதிகீன். நீ மட்டியா இருந்தாலும் எங்க போய் சேரு? ஷேகமானோட போய் சேர்ந்துக்கோ. நீ ஒன்னும் மண்டையில ஏறாதவனாலும் சரிதான். சில பேர் மண்டையில ஒன்னும் ஏற சரக்கு ஏறாது. மாசம் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாசம் துரத்தி அந்த மாசத்துக்கு போய், அந்த மாசம் துரத்தி அந்த மாசத்துக்கு போய் ஒண்ணுமே அவன் மண்டையில ஏறல. எதுக்குமே லாயக இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. மண்டையிலே ஒன்றும் ஏறல அப்படி. அந்த மாதிரி ஆளுங்க தான் ஷேகுமார்களுக்கு தேவை. எனக்கு கொஞ்சம் தெரியும் விஷயம் தெரியும்னு வச்சுக்கலாம், அவங்க தேவை கிடையாது. அந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத மட்டிங்க வந்தாலும் அவங்கள்ட்ட தான் இல்லைன்ற உணர்வு இருக்குல்ல, அது போதும் அவங்கள்ட்ட. நீ அல்லாஹ்வை அடைவதற்கு கூர்ந்த மதி கூர்ந்த அறிவு தேவையில்லை. மார்க்க சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, மார்க்கத்துடைய ஃபிக்ஹை அறிந்து கொள்வதற்கு, கிதாப் எழுதுறதுக்கு, ஹிஃப்ஸ் பண்றதுக்கு, குர்ஆன் தஃசீர் செய்யறதுக்கு, ஹதீஸ் செய்யறதுக்கு கூர்ந்த அறிவு தேவை. அல்லாஹ்வை பறவையே அறிவு நாமே அறிய முடியாது. 5 அறிவு கொண்ட பறவைங்க. பறவைக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு 4 அறிவு. ஒண்ணுக்கு அறிவு சொல்றாங்களோ. மிருகத்துக்கு 5 அறிவு, பறவைக்கு 3 அறிவு, எறும்புக்கு 2 அறிவுங்கிறானோ. அப்படியே கணக்கு சொல்லணும். 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு. இப்ப பறவை 5 அறிவுன்னு வச்சுங்களேன் இப்போதைக்கு. அப்ப 1 அறிவு கம்மி. அந்த பறவையே லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக்கொண்டு கலிமாவை விளங்கி அப்ளை பண்ணி பார்க்குது பாருங்க. அந்த கலிமாவோட இல்மு இவங்கள்ட்ட இல்ல அப்படின்னு சொல்லுது பாருங்க. இப்ப பறவையே அவ்வாறு சொல்ல முடியும் என்றால் 6 அறிவுகளை படைத்த நாமையும் சொல்ல முடியாது. ஆக மட்டியா இருந்தாலும் சரி சொல்லலாம். லா இலாஹ இல்லல்லாஹ்வோட இல்மு அல்லாஹ் அவ்வளவு லேசாக்கி வச்சுட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் இது வந்து இல்மே ஃபித்ரத்துங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இல்மு என்னங்க? இல்மே ஃபித்ரத்னா இயற்கை அறிவு. இஸ்லாம் என்பது ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ் அலைஹா. இதுக்கு பெரிய கூர்ந்த அறிவு இருக்குன்னு அவசியமே இல்லை. சாதாரண அறிவு இருந்தாலே லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிக்கலாம். நீ அதை அனுபவிச்சேன்னு சொன்னா பெரிய அவுலியாவாயிடலாம். சஹாபியுடைய அந்தஸ்து ரொம்ப பெரிய சஹாபி அந்தஸ்து ஆயிட்டாங்க. ஆனா எத்தனை சஹாபாக்கள் விவரமே இல்லாம இருந்தாங்க, ஒண்ணுமே அப்பாவியா இருந்தாங்க. ஆனா அவங்க அந்தஸ்து கௌஸ் ஆஸம் கூட வர முடியாது. ஒரு சஹாபி வந்து 1000க்கு மேல் நம்பரே இல்லைன்றாங்க. அதுதான் பெரிய நம்பர், அதுவும் நம்பரா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஒரு சஹாபி ரோமாபுரி கைப்பற்றணும். அங்க ஒரு அழகான அரசனுடைய குமாரி அவங்களுக்கு அன்பளிப்பா கிடைத்தாங்க. பங்கு வைக்கும் போது எவ்வளவு காசு வேணும்? 1000 ரூபாய் தருவியா நீ? கொடுத்தா விழுந்து செஞ்சிடும். சரி செஞ்சுட்டான். என்னங்க அரசர் குமாரி எத்தனை கோடி கேட்டாலும் கொடுப்பா, நீ 1000 கேட்டு விட்டுட்டேப்பா. 1000 தானே பெரிய நம்பரு, அதுக்கு மேல நம்பர் இருக்கா? அதுக்கு நம்பரே கிடையாதுங்களே, எப்படி கேட்கறது? அந்த அளவுக்கு சஹாபாக்கள்ல அபுலஹானவங்களும் இருந்தாங்க, விவரம் இல்லாத சஹாபி இருந்தாங்க. ஆனா அந்தஸ்து தான். என்ன நீ விவரம் இல்லாத சஹாபியா இருந்தாலும் அங்க அந்தஸ்துக்கு
சஹாபாக்களுக்கு பின்னாடி கியாமத்துக்கு வரைக்கும் எல்லா அவுலியாக்களையும் எடை போட்டு வச்சாலும் அந்த அந்தஸ்துக்கு வர முடியாது. கௌஸ் ஆஸம், அஜ்மீர் நாயகம், ஷாவுல் பாஷா நாயகம், ஜுனைல் பக்தாதி எல்லா அவுலியாக்கள் அந்தஸ்தையும் சேர்த்தாலும் எல்லாருடைய ஈமானையும் சேர்த்தாலும் அந்த சஹாபாக்கள் அந்தஸ்து வர முடியுமா? வரவே முடியாது. அல்லாஹ் ஒரு சஹாபி வரைச்சிங்களா, சஹாபாக்கள் இப்படி இருந்தாங்க பாருங்க, நம்ம எஜமானர்கள் இப்படி இருந்தாங்க, நம்முடைய எஜமானர்கள் அல்ல ஆயத்திறக்குனா சும்மா அத்திமு செய்யாம அதான் ஹைத்துல் நபியும் ஹைத்துல் அஸ்வத், கருப்பு கயிறும் வெள்ளை கயிறும் தெளிவாகும் வரையிலேயும், கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு பிரியும் வரையிலேயும் என்ன பாய் சொல்லுங்க பாய். குலு வஷரபு சாப்பிடுங்கள் குடியுங்கள், அத்தா யத்தபய்யன லக்கும் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜர், கருப்பு கயிறில் இருந்தும் வெள்ளை கயிறு தெளிவாகும் வரையிலேயும் அப்படின்னு. மினல் ஃபஜர், ஃபஜர் என்ற வெள்ளை கயிறுக்கு அல்ல, ஃபஜர் என்ற விடியற்காலை என்ற வெள்ளை கயிறு கருப்பு கயிறிலிருந்து பிரியும் வரையில். அப்படின்னு என்ன, சூரியன் உதிக்கிறது அது காலை நேரம், அதற்கு முன்பு அதிகாலை சுபஹ சாதிக், சுபஹ சாதிக் மினல் ஃபஜ்ர்னு பேர். அந்த சுபஹ சாதிக் அல்லாஹ் தஆலா வெள்ளை கயிறுன்னு சொல்றான், கருப்பு கயிறு இரவு சொல்றான். இப்போ இரவில் இருந்தும் அந்த வெள்ளை சுபு சாதிக் பிரிகிறதே அது வரையிலேயும் சாப்பிடுங்கள். இப்போ சூரியன் உதிக்குவது 6:30 மணிக்கு, இப்போ 5 மணிக்கு சுபு சாதிக் வந்துடுது, 5 மணி வரை நிப்பாட்டி சாப்பிட்றது குலு வஷ்ரபு. இப்போ அந்த 5 மணி இந்த ஃபஜ்ர் பாங்க சொல்கிறாங்கன்னு சுபஹ சாதிக், அதை அல்ல எப்படி சொல்கிறான், வெள்ளை கயிறு அப்படின்னு சொல்கிறான். சஹாபி இந்த ஆயத்தை கேட்டாங்க, விளக்கம் தெரியல. ஓ இப்போ கருப்பு கயிறு வெள்ளை கயிறு வச்சுக்கணும், ரெண்டும் எப்போ தெளிவாக தெரியுதோ அப்போ தான் நம்ம நோன்பு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பு கயிறை ஒன்று வாங்கி ஒரு வெள்ளை கயிறை ஒன்று ரெண்டையும் சுற்றி தலவாணிக்கில் வச்சுட்டாங்க. அப்போ எடுத்து பார்க்குறாங்க, அது காலையில் சூரிய விடிஞ்சாலும் தெரியும், அது வீட்டுக்குள்ளே எப்படி தெரியாது, 5 மணி நேரம் தெரியுமா, அது 5:30 ஆனால் 6:30 மணி நல்லா சூரிய வெளிச்சமானு தெரியும். தூக்கி பார்க்குறாங்க, ஒன்றும் தெரியல. அப்புறம் நல்லா வெளிச்சம் 8 மணி ஆன பிறகு வெளிச்சமாக தெரியுது, அது வரைக்கும் சாப்பாடுலாம் நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க சுல்லாசம் அவர்கள்ட்ட, இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாதுமா, இதுக்கு அர்த்தம் இது. அதி பின் ஹாத்திம் قال لما نزلت حتى يتبين لكم الخيط الابيض من الخيط الاسود قال لي عدي يا رسول الله اني جعلت تحت وسادتي يقالين يقال ابيض ويقال اسود اعرف الليل من النهار فقال رسول الله صلى الله عليه وسلم ان وسادك العريض انما هو سواد الليل وبياض النهار. புகாரி முஸ்லிம் திருமதி அஹ்மது ஹதீஸ். அதீபின் ஹாத்தம் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி ஆயத்து இறக்கணும்னா யாரை சொல்ல, நான் 2 கயிறு வாங்கி உள்ள தலைவாணிக்கில் வச்சுக்கிட்டேன், வச்சா விடிய பார்க்குறேன், அது ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியலங்கிறாரு. எக்கால் நம்பி இரவு பார் தெரிஞ்சு பெருமானா சொன்னாங்க சொல்ல, அப்படியேங்க அப்பா உன் தலைவாணி ரொம்ப அகலமான தலைவாணிப்பா, இன்னும் விசாதத்துக்கு அரியது. ஏன்னா இன்னமா ஹுவ சவாதுல்லைலியோ பயாது நஹார், சவாத் என்று அல்லாஹ் சொன்னது இரவின் கருப்பையும், பயால் என்று அல்லாஹ் சொன்னது வெள்ளைக்கு சொன்னது பகலின் வெளிச்சத்தையும் அல்லாஹ் சொன்னான். இப்போ இரவையும் பகலையும் கொண்டு உன் தலைவாணிக்குள்ள வச்சுட்டீங்க. உங்க தலைவாணி ரொம்ப அகலமான பெரிய தலைவாணி தான், அப்போ நைட் இரவையும் பகலையும் உள்ள வச்சுட்டீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். சஹாபாக்கு ஒரே சிரிப்பு, யாருக்கு, சஹாபாக்கு. ஏன்னா இந்த மாதிரி கருப்பு கயிறு வெள்ளை கயிறு, அதனால சஹாபாக்கு ஒரு இஸ்திலாஹ் அரியலுல் விசாதா. ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பற்றி கொஞ்சம் அபுலஹ் விளக்கம் கம்மி அவருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்க, அவர் தலைவாணி கொஞ்சம் பெருசுங்க, இது தலைவாணி கொஞ்சம் பெருசு அப்படின்னு அர்த்தம் என்ன, கொஞ்சம் விளக்கம் அவருக்கு கம்மி, அது ஒரு இஸ்திலாஹாவே ஆயிடுச்சு. அரியலுல் விசாதா என்பது ஹதீஸ்ல வர்றனே இல்லை, சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர் யாரு, அவர் கொஞ்சம் தலைவாணி பெருசு, அவர் தலைவாணி கொஞ்சம் பெருசுங்க அப்படின்னு. இந்த மாதிரி யார் தலைவாணி பெருசுன்னு பார்த்துக்குங்க பை, யாராவது தலைவாணி பெருசுன்னு பார்த்துக்குங்க பை. தலைவாணி பெருசா இருந்துச்சுன்னா அவருக்கு அப்படி பை அப்படி எது சொல்ல வந்தேன்னா, ஆனால் அந்த அதீபின் ஹாத்தம் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்களே, அவங்க பாதனி நம்ம தலைக்கு மேல, அவங்களுக்கு சிபாரிசுமே சொர்க்கம் போயிருவேன் நான் இன்ஷா அல்லாஹ். அவங்க அந்தஸ்து கௌசு நாயத்தோட மேல, கௌசு நாயத்தோட மேல.
ஒட்டுமொத்த அவுலியாக்களை விட மேல, கௌசோ குத்துபு அபுதால் கலந்தர் எல்லாத்தோட மேல யாரு? அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்கள் இல்ல மேல கீழே இருக்கலாம், நம்ம அந்த அடைய முடியுமா? கீழே ஒரு கடைசி அந்தஸ்துல சஹாபாக்கள் அப்படி நிலை நம்ம அடைய முடியுமா? நபிமார்களே மேல கீழே இருக்கு. 1,24,000 நபிமார்கள்ல உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் தாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். தில்க ருசுல் ஃபல்லல்னா பஅதுஹும் அலா பஅதின், சிலரை மேம்படுத்தி வைத்திருந்தோம். கடைசி அந்தஸ்துல நபியை போல வேற யாரும் ஆக முடியுமா? ஆகவே முடியாது. நபி தான். ஜெயிலே பாய் எதுக்கு சொல்ல வந்தோமா? லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குறதுக்கு பெரிய அறிவு தேவையில்லை, சின்ன அறிவு போதும். இஷ்ட ரசூலுக்கு சின்ன அறிவு போதும். அல்லாஹ்வுடைய காதல், ரசூலுடைய காதல், அல்லாஹ் தான் என் தேவை பெருசா விளங்குறதுக்கு ஒரு பெரிய நூல் கட்டுற அறிஞரா இருக்கணுமா? ராவாப்பல நூலைப்படி தங்கத்தமிழ் நூலைப்படி ராவாப்பலா படி தேவையா? கலிமா அவ்வளவு லேசாக்கிட்டாங்க. நூலைப்படி தங்கத்தமிழ் நூலைப்படி கற்றவர் வாழ்வா அறப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி நூலைப்படி. பாரதிதாசன் பாட்டு. காலைப்படி மாலைப்படி கடும்பகல் படி பொருள் படும்படி நூலைப்படி கேட்டு பாட்டுனீங்க. தங்கத்தமிழ் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி கற்பவை கற்கும்படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி நூலைப்படி. அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி நல்லபடி படிப்படியாய் புலமை வரும் என் சொல்படி நீ நூலைப்படி. படிப்படியாய் புலமை வரும் என் சொல்படி நீ நூலைப்படி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கு எல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்துபடி நூலைப்படி. அது வரிசையா படிப்படின்னு வருவார். எந்த இல்மு உனக்கு நேர்மையை, அன்பை, பாசத்தை உழைத்து உண்ண வேண்டும், ஒரு பைசா கூட அடுத்தவங்க திங்கக்கூடாது, நம்ம ஏழைகளுடைய காசு திங்கக்கூடாது, துரோகம் அது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றான், அவன் பாட்டு 10,000 ரூபாய்க்கு உழைச்சி சம்பாதிச்சு 10 லட்சம் இடம் வாங்குறான், அதுல எனக்கு 50,000 கொடுன்னு கேட்கறேன். வெக்கம் இல்லை உனக்கு? அவன் ராவாப்பெல்லாம் மூட்டை தூக்கி சம்பாதிச்ச காசுல குடியிருக்க வீடு வேணும்னு வாங்க வரான், அவன்கிட்ட போய் காசு வாங்குற நீ. அப்ப எந்த படிப்பு உனக்கு அறிவை சொல்லித் தரவில்லையோ, நேர்மையை சொல்லித் தரவில்லையோ, எந்த படிப்பு கொண்டு மக்கள் மீது இரக்கம் வரலையோ, அன்பு வரலையோ, கொடுமை சொல்லணும் என்ன வருதோ, புரிஞ்சுங்களா? இது பேர் அறிவா? இதுக்கு பேர் அறிவா இல்லையா? முட்டாள், சர்வ முட்டாள். ஒரு விவசாயிட்டு இருக்கிற நேர்மை கூட ஒன்றை இல்லை, படிக்காத முட்டாள், படிக்காத விவசாயிகள் இருக்கிற நேர்மை கூட ஒன்றை இல்லை, படிக்காத பிச்சைக்காரர்கள் இருக்கிற நேர்மை கூட ஒன்றை இல்லை, காக்கை குருவிகள் இருக்கிற அன்பு பாசம் கூட ஒன்றை இல்லை. பேப்பர்ல போறான், வாட்ஸ்அப்ல காட்டணும், ஜி ஒரு நாய் இழுத்து கிடக்குது, காக்கா கொண்டு வரையெல்லாம் போட்டு வைக்கிறேன், சாமான்லாம் போட்டு அது திங்குது. ஒரு பறவை நாய்க்கு உதவி செய்யுது. ஒரு பூனைக்கு நாய் பால், பூனை அம்மா செத்து போச்சு, குட்டி பூனை, அதுக்கு நாய் பால் கொடுத்துட்டு இருக்குது. பூனைக்கு 2 பகைன்னு சொல்லுவாங்க, பூனைக்கு நாயுமே சண்டை போட்டுக்கிறாங்க. பூனை குட்டிக்கு நாய் பால் கொடுத்துட்டு இருக்குது. ஒரு கூண்டுல அடைச்சிருக்கிறான் ஒரு குதிரையை, இன்னொரு கூண்டு ஒரு குதிரை ஃப்ரீயா இருக்கு, அது போய் புல்ல கொண்டு வந்து தான் தின்னுபிட்டு அந்த கூண்டுக்குள்ள உள்ள விடுது. காட்டுறேன் வாட்ஸ்அப் நிறைய காட்டு. இதெல்லாம் பாருங்க, இந்த பறவைகள்ட்ட இறக்கம் இருக்கு பாருங்க, மிருகங்கள் இருக்கு இறக்கம் இருக்கு பாருங்க. நீ நாய் மாதிரி அடிச்சு சாவடிக்கிற. இப்ப என்ன உன்னுடைய அறிவு கற்றுக் கொடுத்துச்சு உனக்கு? என்ன ஐஏஎஸ் படிச்ச? இப்ப எந்த அறிவு உனக்கு நேர்மையை கற்றுக் கொடுக்கவில்லையோ அது முட்டாள்தனம். எந்த அறிவு உனக்கு சகோதரத்துவத்தை கற்றுக் கொடுக்கவில்லையோ அதுக்கு பேர் அறிவு கிடையாது, அறிவு ஞானம் இல்லை, அது பேர் சர்வ முட்டாள்தனம். எந்த அறிவு உனக்கு அன்பை கற்றுக் கொடுக்கவில்லையோ, இரக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லையோ, பாசத்தை கற்றுக் கொடுக்கவில்லையோ, மக்கள் மீது அன்பு காட்டு பிரியத்தை கற்றுக் கொடுக்கவில்லையோ, அதுக்கு பேர் விஞ்ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, முட்டாள்தனம், மிருகத்தனம் அதுக்கு பேர். அந்த படிக்கிறதுக்கு நீ சின்ன வயசுல இருந்து நீ போ விவசாயம் பண்ணு, எல்கேஜி யூகேஜியும் பள்ளிக்கூடம் போகாத. நீ என்னடா அறிவு? எதுக்கு பேர் அறிவு? என் ரசூல் சலாம் படிச்சு கொடுத்தாங்க பாரு, அதுக்கு பேர் ஒண்ணுமில்லாத ஒண்ணுமே அறவே படிப்பறிவு ஆனா ஆவன்னா தெரியாத லட்சக்கணக்கான பேரை உட்கார வச்சு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்களை
ஒரு கோழிக்காக வேண்டி 10 வருஷம் சண்டை போட்டவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி வந்து எந்த அளவு இல்மு போதித்தார்கள், எந்த அளவு ஞானம் போதித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விளங்குங்களா? ஒரு சஹாபி ரொம்ப பசி, குடும்பமே பசியா உட்கார்ந்துருக்கு, ஒரு ஆட்டு தலை அன்பளிப்பா வருது, அசார் கொடுத்துடுறாரு ஆட்டு தலைன்னு வச்சுங்க யூசுஃபுக்கு. யூசுஃப் பேசிச்சார், ஆட்டு தலை இன்னைக்கு நம்ம வறுத்து நம்ம சாமாச்சு நம்ம சாப்பிடலாம், ஆனால் என்னுடைய இந்த நண்பர் சுஃபியான் இருக்கிறாரு, அவர் பசியோடு இருப்பாரு, நம்ம குடும்பத்தில் அவர் குடும்பம் முக்கியமானது, இவர் அவர் கொடுத்து விட்டார் அன்பளிப்பு. அவர் வாங்கினார், அவர் வாங்கி நமக்கு தேவையான, நம்ம குடும்பம் பசியோடு இருக்கிறோம், நமக்கு தேவையானது தான். ஆனால் அசார் இருப்போம் என்ன சரியாக தெரியல, திரும்ப அங்கேயே வந்துருச்சு. இப்படி 2-3 கை சுற்றி கொடுத்தாரு, அவர்கிட்ட மறுபடியும் வந்துருச்சு. அவரை வச்சுட்டு எல்லாரும் பட்டு. இது எப்படி? இந்த அன்புக்கு பேர் தான் கல்வி, இதுக்கு பேரு ஞானம், இதுக்கு பேரு அறிவு. உயிர் பிரியும் நேரத்தில் கூட மூத்தாப்பூர்ல, மூத்தாப்பூரா இல்ல காதிசியாவ தெரியல, எர்முகா ஏதோ ஒரு போர்ல ஒரு சஹாபிய ரசூல், போர் கடுமையான போர், ஆயிரக்கணக்கான பேர்கள் வெட்டுண்டு கிடக்கிறார்கள். தண்ணீர் தண்ணீர் உயிர் பிரியும் நேரத்தில் தொண்டைக்குழிக்கு உயிர் வந்துருச்சு, ரத்தம்லாம் போயிட்டே இருக்கு, ரத்தம் உடம்பு விட்டு போயிடுச்சு வெட்டுப்பட்டு. தண்ணி தண்ணீர் ஒரு சஹாபி சத்தம் போடுறாங்க. அங்கிருந்து ஒரு சஹாபி தண்ணி எடுத்துட்டு ஓடுறாங்க, தண்ணி வாயில் ஊத்துறதுக்கான்னு போறாங்க. இப்போ பக்கத்தில் தண்ணின்னு கேட்குது, அவங்க வாயை மூடிக்கிட்டாங்க, திறந்த வாயை திறந்த வாயை மூடிக்கிட்டாங்க, கை காட்டுறாங்க, பேச முடியல. அங்க யார தண்ணி கேட்கிறாங்க. உயிர் பிரியும் நேரத்தில் 2 வாய் இங்க ஊத்திட்டு அடுத்தவங்களுக்கு போங்கன்னு சொல்லுவோமா? அந்த நேரத்துக்கு கூட எனக்கு வேணாம், இன்னொரு சஹாபி அடுத்தவங்களுடைய நன்மையை, நான் நல்லா இருக்கணும், நான் திங்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் பன்னீர்ல கை கழுவணும், என் முஞ்சாதி பிள்ளைங்களுக்கு அப்படி தங்கத்தட்ட சோறு கொடுக்கணும், என் முஞ்சாதி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எவன் செத்தா என்ன, அண்ணன் தம்பி செத்தா என்ன, அண்ணன் தம்பி பிள்ளைங்க செத்தா என்ன, குடும்பம் வாழ்ந்தா என்ன, வாழாட்டேன், அத்தாமாவுக்கு வரைக்கும் ரொம்ப பேர் இவங்க சொகுசா வாழ்ந்தா போதும். எந்த இன்னைக்கு வாழ்றையே, இதுக்கு பேர் அறிவா? இதுக்கு பேர் ஐஏஎஸ்ஆ? இதுக்கு பேர் ஐபிஎஸ்ஆ? இதுக்கு பேர் பிஹெச்டியா? இதுக்கு பேர் எம்ஏ டிகிரியா? உடனே வந்து தண்ணி தாகத்தை தண்ணி அந்த பக்கம் கொண்டு போனாங்க, அங்க கை காட்டுறாங்க, அவங்க அங்க தண்ணி கொண்டு போடுறாங்க, அவங்க தண்ணி வாயில வாய் திறக்கிறாங்க, வாயில ஊத்த போகும்போது அங்க தண்ணி சத்தம் கேட்குது, உடனே அவங்க வாயை மூடிக்கிட்டாங்க. என் சகோதரர் தண்ணி கேட்கறாங்க, நேரம் அங்க போங்க. 3வது நபர், 1ல இருந்து 2க்கு பேர் 3க்கு பேர், அவர் தண்ணி செடி ஓடுறாங்க, ஓடி வாயில ஊத்தலாம் அப்படின்னு வாய் மூடிச்சு, மொத்தா போயிட்டார். இன்னாலில்லாஹி ராஜிஊன், தண்ணிட்டு அப்படியே மூத்தா போயிட்டார். சரி, 2வது நபருக்கு வந்து அவரும் மூத்தா போயிட்டார், 1வது நபருக்கு வந்து அவரும் மூத்தா போயிட்டார். வா 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 சுப்ஹானல்லாஹ். ஜி இந்த ஹதீஸ் இது ஹாக்கிம்னு வரக்கூடிய ஹதீஸ். யௌமுல் யர்மூக் அன்னல் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் وإكرمة بن أبي جهل وإياش بن أبي ربيعة ارتووا يوم يرموك فدعا الحارث بن هشام. حارث بن هشام யார் தெரியுமா? जी इक्रिमा बिन अबी जहल தெரியுமா? रज़ियल्लाहु अन्हु. जी ஹிஷாம் யார்? அபு ஜஹலுடைய தம்பிங்க இவரு. அபு ஜஹல் பின் ஹிஷாம் தானே அவரு. அபுல் ஹிக்கம் பின் அபு ஜஹல் பேர் என்ன? அபு ஜஹல் இப்னு ஹிஷாம். அபு ஜஹலுடைய சொந்த தம்பி ஹாரிஸ், ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா. அபு ஜஹல் இப்னு ஹிஷாம் லஅனத்துல்லாஹி அலைஹி, ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா. இக்ரிமா பின் அபி ஜஹல் அபூ ஜஹலுடைய மகனார் சையதுனா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா, இஸ்லாத்துடைய போர்படை தளபதி, இஸ்லாத்தின் வீர சிங்கங்கள் ஒரு சிங்கம் எங்கள் இக்ரிமா ரலியல்லாஹு. खालिद जिल्लांडे दोस्त அவங்க ரெண்டு பேருமே दोस्त, ரெண்டு பேருமே खालिद इक्रिमा दोस्त. दी वो अय्याश बिन अबी रबिया, 3 பேரும் irtau yawmal yarmuk fada'al haris என்பர் fada'al haris bi ma'in liyashribahu
ஜி தண்ணின்னு கூப்பிட்டார் ஹாரிஷ், தண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ நதர இலைஹி இக்ரிமா திரும்பி தண்ணியை பார்த்தாரு. கால் ஹாரிஸ் இது ஃபஅஹு இலா இக்ரிமா, தண்ணி அங்கே கொண்டு போங்க, இக்ரிமா கொண்டு போங்க அப்படின்னு ஹாரிஸ் சொல்ல. இப்போ நதர இலைஹி ஐயாஷ் பின் அபி ரபியா, தண்ணீர் கொண்டு வருவதை கண்ணால் பார்த்தார் ஐயாஷ். ஃபகால இக்ரிமா இது ஃபஅஹு இலா ஐயாஷ், இஷால் ஐயாஷ் தண்ணி கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னார். அம்மா வசல இலா ஐயாஷ், ஐயாஷின் பக்கம் அவர் கொண்டு போய் சேரவில்லை. இல்லா மூத்தாயிட்டு. சும்மா பின்னாடி வந்தாங்க கிரிமாட்ட, அவங்களும் மூத்தா போயிட்டாங்க. ஹிஷாம்கிட்ட வந்தாங்க, அவங்களும் மூத்தா போயிட்டாங்க. வலா இலா அஹதி மின்னும் ஹத்தா மாத்து வமா தாஹு, ஒரு சொட்டு தண்ணி கூட தொண்டையில் இறங்கல, எல்லாரும். இது என்ன சஹாபாக்கள்? அல்லாஹ் இந்த தண்ணி வேணாமா, ஹவுலுல் கௌசர் தண்ணி தரேன்னு சொர்க்கத்துடைய தண்ணி தர்றேமான்னு கூட்டிட்டு போயிட்டான் அல்லாஹ் அவங்கள. இது என்ன இல்ம என் எஜமா போதிச்சாங்க பாத்தீங்களா, என் ரசூல் போதிச்சாங்க பாத்தீங்களா. யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு 1000 தேவை இருந்தாலும் தங்களை விட அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சீர்திருத்துவதற்கு பேர் தான் கல்வி. அறிவு என்பது உன்னை சீர்திருத்த வேண்டும், உன் பண்படுத்த வேண்டும், பண்பாடுகளை கொடுக்க வேண்டும், உன்னை மனுஷனாக்கணும். அதுக்கு பேர் தான் கல்வி. அறிவு என்பது பண்பாடு, அறிவு என்பது ஒழுக்கம், அறிவு என்பது பெற்றோர்களை பேணுதல், அறிவு என்பது மனைவியை மதிக்குதல், அறிவு என்பது பெண்களை கண்ணியமாக பார்க்குதல், அறிவு என்பது குழந்தைகள் மீது அன்பு காட்டுதல், அறிவு என்பது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மீது அன்பு காட்டுதல், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல், தனக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்குதல். அதுக்கு பேர் அறிவு. அந்த அறிவுக்கு இருக்கே, அதுக்கு இந்த படிப்பே தேவையில்லை. என் சஹாபாக்கள் ரொம்ப பேர் ஆனா ஆவனா கூட தெரியாதவங்க, ஏபிசிடி அலிபேத்தே எதுவும் தெரியாதவங்க, எழுத படிக்கவே தெரியாதவங்க சஹாபாக்கள். என் ரசூலுல்லாஹ் அப்படிதான். அவர்களோட அறிவாளி இருக்கிறாங்க உலகத்துல. என் ரசூலுல்லாஹ்வோட அறிவாளி இருக்கிறாங்களா? பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார்கள். ஞானத்தின் இரவுகோள் நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா, கானத்தில் நான் இதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை, சொல்லி தரும் தகுதி இந்த துனியாவில் எவருக்கும் இல்லை. அல்லாவே ஆசிரியர், அனைத்துமே ஆச்சரியம், சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் சேதிகளே, ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபிநாயகம் அல்லவா, கானத்தில் நான் இதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. அப்ப உண்மை அறிவு என்பது எது பை? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான். அப்ப வேற சொல்லுங்க பை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இல்முக்கு படிப்பறிவு தேவையில்லைன்னு சொல்ல வர்றேன். ஃபிக்ஹ் இங்க கற்ற சட்டத்திட்டங்களும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மிகப்பெரிய ஆலிமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உம்மத்துடைய நபியும் உம்மி தான். இந்த உம்மத்துல லட்சக்கணக்கான அவுலியாக்களும் உம்மியா தான் இருப்பாங்க. இந்த உம்மத்துல மிக பெரும்பாலான அவுலியாக்கள் உம்மியா தான் இருப்பாங்க, எழுத படிக்க தெரியாதவங்க தான் இருப்பாங்க. சிலர் அறிஞர்களாக இருந்திருக்கலாம், மார்க்க அறிஞர்களாக. ஆனா பெரும்பாலானவர்கள் ஆலிம் சனது வாங்கின ஆலிம்ஷா கிடையாது. என் ஃபைஜினேகம் ஆலிம்ஷா கிடையாது. ஆனா எல்லா ஆலிம்களும் அங்க சரண்டர் ஆயிட்டாங்க. என் நூரி நாயகம் ஆலிம்ஷா கிடையாது. உஸ்மானியா பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியர் எல்லாம் எஜமான்ட்ட பையத்து. சென்னை பல்கலைக்கழகம் புதுக்கல்லூருடைய தலைமை பேராசிரியராக முதல்வராக பணியாற்றிய இமாம் புகாரி ஆலிம் நூரி நாயகத்தில் பையத்து. நூரி நாயகம் வாழ்ந்த காலத்தில் பெரும் பெரும் உலமாக்கள், சுமாராக 300-400 உலமாக்கள், பெரும் பெரும் உலமாக்கள் எஜமான்ட்ட பையத்து நூரி நாயகத்தில். நூற்றுக்கணக்கான உலமாக்கள் ஆமீர் நாயகத்திட பையத்து, ஆயிரக்கணக்கான உலமாக்கள் ஃபைஸ் நாயகத்திட பையத்து. என்ன குறைஞ்சு போச்சு? ஏன்னா அவங்கள்ட்ட இந்த இல்மு இல்ல, அல்லாஹ்வை கூட வச்சிருந்தாங்க. அந்த அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்த ஆலிம். அந்த அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டா எல்லா இல்மும் வெளியில வரும். ஒரு அல்லாஹ்வை கூட வச்சுக்கோங்க பாய். அந்த அல்லாஹ்ட்ட எல்லா இல்மும் இருக்கா இல்லையா? அந்த இல்மு ஒவ்வொன்றா அல்லாஹ் வெளி தேவைப்பட்ட நேரத்தை வெளியாக்குவான். என் ஷேக்நாத்திட்ட பெரும் பெரும் அறிவாளிகள் வந்து பேசி பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் பேசுவாங்க, சர்க்கா சில விஷயம் சொல்லுவாங்க, நகைச்சுவை உட்காந்துருவாங்க.
என்ன PhD ஆகுங்க? மருத்துவத்தில் மருத்துவர் பேசினா அவருக்கு சில சொல்லுவாங்க. ஜமா என்னென்ன துறையில் உள்ளவங்க பேசுனாங்களோ அவர்களுக்கு சொல்லுவார்கள். அவங்க திகச்சு போய் உட்காந்துருவாங்க அப்படியே. ஏன்னா எல்லாவற்றையும் கற்றறிந்த மாஸ்டர் ஆஃப் ஆல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. இவன் மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காங்க ஒரு துறையில, மாஸ்டர் ஆஃப் ஆல் மௌலா. அந்த அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டாங்க. அதனால எல்லா டிகிரியும் அங்க வேலை செய்யாது. எந்த டிகிரியும் அவங்க வந்து தலை குனிஞ்சிடும். எல்லாத்துக்கு முன்னாடியும் எல்லாரும் அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு. ஷைஹோ பிரஹ்மன் மேரா ஜி, பெரும் பெரும் அறிவாளிகளும் பிராமணர்களும் கூட என் முன்னால் வந்து ஷேகுல் முன்னால் வந்து தலை ஆச்சரியப்பட்டு படிக்கிறாங்களே, என்ன இவங்க பேச்சு என்று அப்படின்னு அவசியம் படிக்கிறாங்க. आज मुंह तकते हैं शेखो ब्रह्मन मेरा பதபத்துல வரும், வசுபட்லே வரும் பாய். आज मुंह तकते हैं, இன்று என்னை பார்த்து சப்பு கொட்டி ஆஹா என்று அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் என் முகத்தை பார்த்து என் பயானை கேட்கிறார்கள். ஷேகோ பிரஹ்மன் மேரா சொன்னாங்க ஜி. பிராமணர்களும் பெரிய பெரிய அறிஞர்கள், ஷேகனா அறிஞர்கள் சொல்றது பிரஹ்மன் மேரா அப்படின்னு நிஜமா சொல்றாங்க. जी जरा सी जो झलक सरकार के जलवे की देखी है तो क्या क्या तकते हैं मुँह आज शेखो ब्रह्मन मेरा. जी எப்ப மௌலாவுடைய ஒரு சின்ன தஜல்லி நான் பார்த்துட்டோம், அந்த தஜல்லி என் கல்வில ஒரு உழுக்கிருச்சோ, அப்புறம் என் தனி கைஃபியத், தனி என் பேச்சிலேயே தனி இன்பம் உண்டாயிருச்சு. இன்னைக்கு என் பேச்ச பேரு அறிஞர்களும் பெரிய பெரிய அறிஞர் ஷேக்னா டாக்டரேட் பட்டம் பெற்றவர்களும் பிராமணர்களும் எல்லா மதத்தினவர்களும் மூத்தக்கித்தேனா என்று வாயில சப்பு கொட்டி கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு என்னுடைய சொல்லிலே கவர்ச்சி வந்தது என்றால் எந்த ஒண்ணும் இல்லை, அங்கிருந்து வந்தது. என்னிடம் இருந்து வந்ததுன்னா ஒண்ணும் நடக்காது. दरासी जो झलक सरकार के जलवे की देखी है. என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜலக், அவங்களுடைய ஒரு சின்ன தூறல், அவங்களுடைய சின்ன அறிவுடைய ஒரு தூறல் என் மேல எப்ப விழுந்துச்சோ, तो क्या क्या तकते हैं मुँह आज शेखो बरहमन मेरा बयाने नेते अहमद से मुअत्तर हे दहन मेरा. அப்படி எப்ப தன்னதுன்னு சொல்லலைன்னா, இன்னைக்கு ஓடுனாங்க ஹஸரத் குபிலா கைஃபிதா இருந்துச்சு. அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்காங்க சிம்மாசனத்துல. பல்கீசுடைய சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவது சொல்லுங்க பாப்போம். இப்ப எல்லாம் தாலீம் செஞ்சுட்டாங்க. இப்ப தாலீமுக்கு டெஸ்ட் ராவாப்பால லாயில பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க. யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சொல்லி கொடுத்த தாலீம மக்கள் எல்லாம் ஒழுங்கா புழங்குறாங்களா ஷேக் டெஸ்ட் வைப்பாங்கல்ல, அது மாதிரி சுலைமானுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன டெஸ்ட் வைக்கிறாங்க? அவங்களால முடியும். இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி சொல்லு, தரீகத் தக்வா யாருக்கு தெரியும்? கை தூக்கு. தரீகத் தக்வா யார் சொல்றீங்க? சொல்லுப்பா. तवज्जु बगैर हक से बचना, यानी गैरुल्लाह को बिज़ात नाफी वज़ार समझने से बचना, यानी हर फ़ैल में मखलूक की निस्बत को कायम रखते हुए हक़ीक़त को मलहूज़ रखना. करेक्ट. எனக்கு தெரியலன்னு உங்கள்கிட்ட கேட்டனா இல்ல உங்களுக்கு தெரியுமான்னு பார்க்க கேட்டனா? எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு பார்க்கறதுக்கு கேட்டேன். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள்லாம் ஒழுங்கா தாலீமை முதாக்கரா செய்றீங்களா, தாலீமை ஒழுங்கா பாடாக்குறீங்களான்னு கேட்கறதுக்காக வேண்டி சுலைமான் நபி அவங்க நினைச்சா டக்குன்னு வந்திருக்கும் சிம்மாசனம். உங்கள யாரு போய் பல்கீசுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவா சொல்லுங்க பாப்போம் கேட்டாங்க. கால யா அய்யுஹல் மலவு ஐயுக்கும் யதீனி பிஅர்ஷிஹா கப்ல அன் யஅதூனி முஸ்லிமீன். இவ்வளவு காலம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குல்ல, இப்ப டெஸ்ட் யாரு போய் பல்கீசுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப ஜின்களும் அவங்களோட பாடம் படிக்குது, மனிதர்களும் பாடம் படிக்கிறாங்க. ஒரு ஜின்னு எந்திரிச்சு கால இஃப்ரீத்து மினல் ஜின்,
ஜின்களிலிருந்து வலிமை வாய்ந்த ஒரு ஜின் என்று சொல்லுச்சு. ஆனா ஆத்திக பிஹி, நான் அதை கொண்டு வருகிறேன். கபலான் தக்கூம மின் மகாமிக்க, சபை கலைந்து காலையில் கூட சபை மதியானம் துஹருக்கு கலைச்சிடுவாங்க இல்லையா, மதியான சாப்பாட்டுக்கு, சபை கலைவதற்குள் நான் சென்று கொண்டு வந்து விடுகிறேன். கணக்கு போடுது, மணி 9 ஆச்சு. அது இங்கேருந்து ஒரு 5000 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஃபாஸ்ட்டாக மணிக்கு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக போனாலும் ஒரு 5 மணி நேரம் கணக்கு போடுது உட்காந்து. இது ஒரு 500 கிலோமீட்டர்னா எப்படி ஒரு மணி நேரமும் போயிடலாம். 1 மணி நேரத்துக்கு ஃபாஸ்ட்டாக போனால் 1 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கே போய் அது பேர்த்தி எடுக்கணும் வேறு. அதை அப்படி தூக்கிக்கிட்டு மருதமலையை தூக்கிட்டு வந்து அனுமாறு மாதிரி அப்படின்னு பாப்பில் பறங்க பார்த்தீங்களா, ஜி மலை தூக்கிட்டு வர மாதிரி போட்டுருப்பானுங்க. அந்த மாதிரி பறந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே புதக்குன்னு வைக்கணும். எப்படி அதுக்கு ஒரு 2 மணி நேரம் எல்லாம் சேர்த்து ஒரு அந்த மலையை தூக்குறது கற்பனை கதை. அது குரங்கு தூக்கிட்டு போச்சுங்கிறது இது உண்மை கதை. இது வச்சுக்கலாம். தூக்கிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். சாயந்தரம் 5 ஒரு 2 மணிக்கு வந்துட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்படிதான் அப்படின்னு சொன்னோன்னா அது சும்மா அதோடு நிப்பாட்டிருந்தா கூட நம்பி போய் கொண்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. அதோடு நிப்பாட்டல. இன்னி அலைஹி லகவியுன் அமீன், அதை செய்யக்கூடிய ஆற்றல் என்னிடம் இருக்கிறது. லகவியுன், நான் சக்தி உள்ளவன், அமீனுன், நம்பிக்கைக்குரியவன். பத்திரமா கொண்டு தரேன், எதுவும் 2 கலவாட மாட்டேன். 2 முத்து 2 மாணிக்கத்தை எடுத்து ஜோப்புல போட்டு கொண்டு வர மாட்டேன், பத்திரமா கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நபி உட்காருட்டாங்க. ஏன் உட்காருட்டாங்க? அது கவியுன்னு பாரு. நான் சக்தி உள்ளவன். இவ்வளவு காலம் பாடம் வாங்கி கூட நான் சக்தி உள்ளவங்கிறிய இன்னல்லாஹ் கவியுன்னு சொல்லியிருந்தா கொண்டு போப்பான்னு இருப்பாங்க. அல்லாவுடைய ஃபضல கொண்டு வர்றேன், அல்லாஹ் சக்தி உள்ளவன், அல்லாஹ் என்னை சக்தி, அல்லாவுடைய சக்தியை கொண்டு நான் வேலை செய்யறேன், இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லுச்சு? இன்னீல கவி, நான் சக்தி, என் சக்தியை கொண்டு, என் திறமையை கொண்டு நான் செஞ்சிடறேன். என்ன பை, பிரியாணி ரெடி ஆச்சா? உங்க திறமையை கொண்டு, என் திறமையை கொண்டு இன்னைக்கு பிரியாணி நல்லா இருக்கும், எவனும் நிக்க முடியாது. சார் க்ளோஸ். அல்லாவுடைய ஃபضல கொண்டு, ஜி அல்லாவுடைய ரஹ்மத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பான்னு சொன்னா நீ எதை கொட்டினாலும் நல்லா இருக்கும். கை தவிர டப்பா உப்பு உள்ள கொட்டினாலும் சரிதான், அது நல்லா டேஸ்ட் ஆக்கிடுவான். இப்ப சர்க்கரை ஆக்கிடுவாங்க, நல்லா நல்லா முடியாதா? விளைஞ்சுங்களா? ஹஜ்ரத் உமர் நாயன் காலத்துல மது அப்படியே சிற்காவாயிருச்சான், பால் ஆயிருச்சான். ஜி ஒருத்தர் மது கொண்டு போயிருக்காரு. ஒருத்தர் எதிர்ச்சியா உமர் நாயன் தெருவில் வந்துட்டாங்க. இவரு ஜாலியா போயிட்டு இருக்காரு. உமர் நாயன் எதிர்பார்க்கல. உமர் நாயன் வந்தவொடனே காய்கான் டிக்கி 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 டிக்கின்னு ஆடுது. ஏன்னா அந்த உமர் நாயன் நடக்கிற தெருவில் சைத்தான் எதிர்ச்சியா வந்தாலும் உளுந்தடிச்சு புறணி காட்டி ஓடிடும். அம்மா அடி, உமர் நாயன் நடக்கிற தெருவில் கூட நமக்கு நடக்க உரிமை கிடையாது. அது சைத்தான் சைத்தான் லா யசுலுக்கு ஃபஜ்ஜன் யசுலுக்கு ஃபீ உமர், உமர் நடக்கிற தெருவிலே சைத்தான் நடக்கிறது இல்லை. இவர் சாராயத்தை காட்சி வேற கொண்டு போயிட்டு இருக்காரு. கைகாலெல்லாம் படம் படம் படம்னு ஆடுது. இப்போ உளுந்தடிச்சு ஓடினா பின்னாடி துரத்துவாங்க. திடீர்னு ஏன் ஓடுறான் அப்படின்னு சில பேர் பைக்ல வருவானுங்க, போலீஸ்காரன் தலைக்கு அப்படி திருப்பி திருப்பி அப்படி திருப்பி ஓடுவானுங்க. போலீஸ் துரத்து பிடி, அவன் என்னமோ தப்பு செஞ்சிருக்கான். அப்படி துரத்தி பார்த்தா சைடில் சாராய பாட்டு கடத்தல் எடு விளைஞ்சுங்களா. அந்த மாதிரி சில பேர் பார்த்தாரு, அவரு நின்றுட்டார். உண்மையா வந்துட்டு இருக்கிறாங்க. யாருந்தா இனி வாழ்க்கையில சாராயம் காய்ச்ச மாட்டேன், தோபா தோபா தோபா, இந்த தடவை மன்னிச்சிடலன்னு ஒரே அழுக. அல்லாட்ட ரொம்ப நான் கிட்டாங்க, என்னது பால் இங்க திறந்து எடுத்து காமிச்சா பால் தான். அது நல்ல மதுவை பாலாக ஆக்கிட்டாங்க. அவர் செஞ்ச தௌபா அப்படி அழுக அழுக அப்படி போனாரே, தூக்கி போட்டாரே, அவ்வளவுதான். அண்ணன் இருந்து பெரிய நல்லடியாரா மாறிட்டார். அப்படின்னு ஒரு கதை வந்து கிதாப் இருக்கா? கிதாபில் பார்த்து தான் எந்த ஆதாரம் இருக்கா? துர்ரத்துன் நாசிஹின்னு கிதாபில் போட்டிருக்குன்னு சொல்றாங்க. சரி, வாய்ப்பு தூரமான செய்தி இல்லை, அது அல்லாஹ் தஆலா அதை நடக்கக்கூடிய செய்தி மாற்றுறது பெரிய விஷயம் இல்லை. அதாச்சுங்களா? அங்கேருந்து சிம்மா செஞ்சு கொண்டு அல்லாஹ் தஆலா ஏன் பாலை மாற்ற முடியாது? சாராயத்தை ஏன் பாலை மாற்ற முடியாது?
அது ஏன் மூசா சுலைமான் நபி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு கேட்டா என்ன காரணம்? இவ்வளவு பாடம் படிச்சுட்டு லா ஹவ்ல வலா குவத்துன்னு சொல்லாம இன்னீல கவிய நான் சக்தி பெற்றவன் நான் செய்வேன் இருப்பாருங்க. நீ செஞ்சேன்னா வேணவே வேணாம் வச்சுக்கோ, நீ செய்வேன்னா உன் செயலும் வேணாம், வேற யாரும் சொல்றீங்க அப்படின்னு. காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி, கிதாபுடைய இல்மு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் அங்க இருந்தார். அவர் சொன்னார், என்ன இல்மு? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்வுடைய இல்மு, தஜத்துது அம்சாலுடைய இல்மு, ஃபனா பகாவுடைய இல்மு. मेरी फना है बका ला इलाहा इल्लल्लाह है मुझ में नूर खुदा ला इलाहा इल्लल्लाह. அந்த இல்மு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் அங்கே இருந்தார். அவர் சொன்னார், இன்னி கபல ஜி காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி அனா ஆதீக பிஹி கபல அன் யர்தத்த இலைக தரஃபு பிகுவதி இல்ல இன்னிய கவியுன் அமீன் சொல்ல எஜமானுடைய பிச்சையில கொண்டு வரேன், நான் உங்கள்கிட்ட கொண்டு வரேன். இந்த அனாவை ஹக்காகி சொல்றாரு அவர். ஆனா ஆத்தி கபி கபலா ஏற்ற இலைக்க தரஃபுக்க, சரி போய் கொண்டு வா அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டு அவர் அடுத்த நொடி கொண்டு அப்படிலாம் சொல்லல, கொண்டு வந்து நான் அடுத்த நொடி நிப்பாட்டுவேன் முடிக்கல வந்துருச்சு முன்னாடி. அது ஃபனா பகா பலமாராஹு முஸ்தகர்ரன் இந்தஹு. பார்த்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிம்மாசனம் முன்னாடி நிக்குது. அதை பார்த்தவுடன் கால சொன்னார்கள், ஹாதா ஹாதா இல்ல ஹாதா பலம்மா ராஹு முஸ்தகர்ரன் இந்தஹு. அவளுக்கு முன்னால் சிம்மாசனம் அப்படியே நிலை பெற்றிருப்பதை பார்த்தோன்னு கால ஹாதா, யாது இந்த சிம்மாசனம் ஆகிறது மின் ஃபضل ரப்பி. அப்படி இல்ல பை, அடுத்தவன் பொருள் ஆட்டை போட்டு ஃபضل ரப்பின்னு சொல்லுவாங்க. ஹாதா மின் ஃபضل எதை சொல்லல, சிம்மாசனம் சொல்லல. எனவே டேய் நீங்க போய் முஜி மலோட பெரிய சேர் வச்சிருப்பாங்க தூக்கிட்டு வா அப்படின்னு அது தூக்கி வச்சு ஹாதாவின் ஃபضل ரப்பி. ஏ பை முஜி மலை பைக் வச்சிருப்பாரு, தெரியாதனா அப்படியே அவங்க தெரியாம அனுமதி வாங்காம கல்ல சாவி போட்டு தூக்கிட்டு வந்துருன்னு அவங்க தூக்கி இங்க மணி நிப்பாட்டேன். ஹாதாவின் ஃபضل ரப்பி, இந்த பைக் எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பேர் அருள்னு சொன்னா அது என்னது? அவன் ஹாதாவின் ஃபضل ரப்பின்னு சொல்லல, எதை சிம்மாசனத்தை பார்த்து ஹாதாவின் ஃபضل ரப்பின்னு சொல்லல. அந்த அவர் சொன்னாரே அந்த இல்மு மினல் கிதாப் கொடுக்கப்பட்டாரு அவரை காம் சொல்றாங்க ஹாதாவின் ஃபضل ரப்பி. இப்படி ஃபனா பகாவுடைய இல்மு, தஜத்துது அம்சாருடைய இல்மு. தஜத்துது அம்சார்னா ஒரு நொடி மிசல் அங்க ஃபானியாவும் அடுத்து இங்க பாக்கியா தொடர்ந்து பாக்கியாய் தொடர்ந்து ஃபனா பகா தம்மா ஃபனா பகா ஃபனா பகா. ஒரு இடத்துல ஃபனாவாய் திரும்ப அங்கேயே பக்காவாகுது, திரும்ப ஃபனாவாய் மறுபடியும் அங்கேயே பக்காவாகுது. அதனால தொடர்ந்து அங்கேயே இருக்கிற மாதிரி தெரியுது. சினிமா தியேட்டர்ல ஓடுது படம், ஒரு நொடி அது போயிருது, அடுத்த நொடி வேற படம், ஃபில்மு வேற ஃபில்மு, அடுத்த ஃபில்மு அடுத்த ஃபில்மு. ஒரு நொடிக்கு 15 ஃபில்மு ஓடும். உடனே அவன் கை ஆட்டுற மாதிரி காலை ஆட்டுற மாதிரி தெரியுது. ஒரு நொடி போயிடுது, அடுத்த நொடி போயிடுது, அடுத்து வேற ஃபில்ம். அது மாதிரி அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்து ஒவ்வொரு நொடியும் எல்லாம் உண்டாக்கிட்ட குன் 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 உண்டாகு 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 உண்டாகுது போயிடுது, உண்டாகுது போகுது, அடுத்த நொடி போயிடுது. அது எதுவுமே பாக்கி அல்ல, எல்லாம் ஃபானி தான். ஒரு நொடி நேரம் தான், ஒரு நொடி நேரம் கூட நிலைக்காது. பக்கானா என்ன? கவுனு ஷைஇ ஃபி ஆனைன், ஒரு வஸ்து 2 நொடியில இருந்தா பக்கா, ஒரு 2 நொடி இல்ல ஒரு ஆண்ல இருக்கு காணா போயிடுது. அதான் குல்லுமன் அலையா ஃபான், எல்லாமே ஃபானி தான். பக்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் ஒருத்தன் தான் பாக்கி, மத்த எல்லாம் ஃபானி. ஒரு நொடி ஃபனாவாகி அழிஞ்சு போய் மறுபடியும் அடுத்த நொடி பாக்கி, திரும்ப ஃபானி மறுபடியும் பாக்கி. அங்க ஃபனாவாகி திரும்ப அங்கேயே பாக்கி ஆகணும். அவன் அங்க ஃபனாவாகிட்டு இங்கே பாக்கி ஆகிட்டான். ஏன்னா அங்கே உஜூத் ஹக் தான், இங்கே உஜூத் ஹக் தான். ஒரு நொடி அங்க ஃபனா, அடுத்த ஃபண்ட் இங்கே. ஹாதா, இப்படிப்பட்ட இல்மு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவரை என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ் கொடுத்தானே. ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். எபுலுவனி, அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக வேண்டி. அஷ்குரு அக்ஃபுர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேனா இல்லை அல்லாஹ் தஆலாவை நன்றி மறந்து நடந்து கொள்கிறேனா என்று அல்லாஹ் என்னை பரீட்சித்து பார்க்கிறான். இந்த மாதிரி முரீதுகளை எனக்கு கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நபி இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்தஸ்து நபி, அவங்க முரீதுகள் எப்படி டெஸ்ட் வச்சாங்க? அந்த சிம்மாசனத்தை கொண்டு வாப்பா அப்படி. இப்ப நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன் பாரு.
அமெரிக்க வெள்ளை மாளிகை அடுத்த நொடி யார் கொண்டு வந்து திருப்பூர்ல வைக்கணும், உங்களை யார் தயார்? அந்த டெஸ்ட் தான் தேவையில்லை, அவ்வளோ பெரிய டெஸ்ட் அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு என்ன டெஸ்ட்? இப்போ கொடுக்குற காஜா பூரியை யார் வந்து நிஸ்பத்து கூத்து பார்த்து சாப்பிட்றாங்க, அவ்வளோதான் எவ்வளோ டெஸ்ட் ஈஸியாக வச்சுட்டாங்க. இப்போ காஜா பூரி வருது, இடைவேளை வரும். இந்த காஜா பூரி கடைசி வரைக்கும் நிஸ்பத்து கூவத்து பார்த்து, யாரெல்லாம் உன் கூவத்தை கொண்டு தான் நான் கடிக்கிறேன், உங்க கூவத்தை கொண்டு தான் முழுங்குறேன்னு பார்த்து நீங்க சாப்பிட்டா ஆதாமின் ஃபதுலி ரப்பி, அப்பா இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த மாபெரும் ஃபதுல். இப்படி காஜா பூரியை முழுசா முழுங்கக்கூடிய, அப்படி முழுங்கும் பொழுது அல்லாஹ் தாலா நிஸ்பத்து கூவத்தை பார்க்கக்கூடிய ஒரு முரீத அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துகிறேனா நன்றி மறந்து நடந்து கொள்கிறேனா என்று பார்ப்பதற்காக. இது எனக்கு பெரிய ஃபதுல். அஞ்சவை குறைஞ்சது பாதி பார்த்தீங்க, அவர் பாதி முறியுது, அரைவேக்காடுன்னு அர்த்தம். ஒரே ஒரு நொடியாவது பார்த்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ். பார்க்காம முழுசா உள்ள போயிடுச்சுன்னா அது முறியுடைய யோசிக்க வேண்டியிருக்கு, ஒரு முழு முறிதா முக்கா முறிதான். பஞ்சபை அப்படி செய்யலாமா? அப்ப இன்ஷா அல்லாஹ் தஆலா ஜி ஹாஜாபூர்ல முழுசா ஷூது செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்ப நபி என்ன சொன்னாங்க? பை அஷ்குரு அம் அக்ஃபுர், நன்றி செலுத்துகிறாயா நன்றி மறந்து நடந்து கொள்கிறாயா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா இவ்வாறு கொடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. நபி சொன்னாங்களா? சரி. قال هذا من فضل ربي ليبلوني أشكر أم أكفر ومن شكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن ربي غني كريم. அந்த இல்மு, அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இல்முக்கு மிகப்பெரிய அறிவு இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். அங்கிருந்து பாயிண்ட் பிரியுது. ஒரு சஹாபி இருந்தாங்க, ஆமதம் பர்சரே மத்லூப். திரும்ப நம்முடைய தலைப்பு கீழ் வந்து விடுவோம். அந்த பை எல்லா சிந்தனையும் காஜாபுரியா உட்காந்துருக்கா, காஜாபுரி வந்துருச்சு, சிந்தனையில் போக மாட்டேங்குது. இது சொல்லாமல, சரி சொல்லிட்டு அப்புறம் முடியுது. காஜாபுரி வரதான் போகுது, இதுதான் போகுது, நல்லா கொடுப்பான். ஜி பதினஞ்சுங்களா? அது ஹாஜாபூரி சுன்னத்தே ஷேக் தாலீம்ல அஜ்மா வந்து ஒவ்வொரு நாளும் ஹாஜாபூரி வரும். அதனால அல்லாஹ் தஆலா அந்த சுன்னத்தையும் விட வேணும், அல்லாஹ் ஹாஜாபூரி கொண்டு வந்தான் ஜாவித் மௌலா நிஸ்பத்தில். பதினஞ்சுங்களா? அந்த சுன்னத்தும் நிறைவேறுது இன்ஷா அல்லாஹ் தஆலா. பதினஞ்சுங்களா? ஒரு சஹாபி இருந்தாங்க ஜி, ஒழுவின் சட்டம் வந்துச்சு, தயமத்துடைய சட்டம். தண்ணி இல்லைன்னா பல்யத்தமும் சயீதின் தையிபன் மண்ணுன்னு சொல்லி அந்த சஹாபி, ஓ ஒது தண்ணி இல்லைன்னா நம்ம மண்ணை கொண்டு ஒழு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் மண் எடுத்து வாய்க்கு பிடிக்கிறாங்க. மண்ணை போட்டு பாய் அரைச்சிருச்சு, மூக்கில் மூக்கு அரைச்சிருச்சு, முகத்தில் மண்ணை அள்ளி பூசி கையெல்லாம் முன்னாடி தழுவி அப்புறம் சஹாபாக்கெல்லாம் பார்த்து என்னங்க இப்படி வாயெல்லாம் மண் என்ன கையில், அப்படி கிடையாதுப்பா, தயமத்துக்கு இப்படி அடிச்சு உதறி விட்டுட்டு தலைவனா போதும்பா. அப்படியா? இப்ப அந்த அளவு விளக்கம் குறைவான சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த உமர் நான் சொல்லுவாங்களாம், அல்லாஹ் அக்பர், அம்ரிபுன் ஆசை படைச்சு அல்லா தான் அதீபின் ஆத்தமையும் படைச்சிருக்க. அப்பா அதீபின் ஆத்தம் சஹாபி, அப்பா ஒன்னு ஈஸியா ஏமாத்தலாம் அவங்கள போய், ஒரு ரூபா 2 வித்தியாசம் தெரியாது அந்த மாதிரி சஹாபி. சொன்னா அப்படியா இருக்கிறக்கும் யாரோட ஏமாத்தலாம் அந்த அளவு. யாரு? அதீபின் ஆத்தம். இந்த மாதிரிலாம் நினைச்சான். வானத்துல வந்து ஒரு கொக்கு வந்து அம்மி தூக்கிட்டுலாம் பறந்துச்சான். அப்படி இதே அமர்பின் ஆசிரியர்கிட்ட போய் அம்மி தூக்கிட்டு பண்ணி வந்து தலையில போடுச்சான். யாரு? அமர்பின் ஆசிரியர் இருக்காங்களே, அம்மாடியோ சஹாபாக்கள்ல பயங்கரமான அறிவு. யாரு? யாரும் அவங்கள்ட்ட போய் ஈஸியா ஏமாத்தலாம் முடியாது, அந்த மாதிரி சஹாபி அவங்க. அப்போ அவங்க வந்து உமர் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர், அந்த இல்மு எப்படி இருக்கு இங்கே எப்படி இருக்கு எது சொல்ல வேண்டாமா? அப்படி வித்தியாசம் இருக்கலாம். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு, அது ஃபித்ரத்துடைய இல்மே ஃபித்ரத், அதுக்கு ரொம்ப அறிவு தேவையில்லை. அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செய்யறான். ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும்போது அல்லாஹ் பார்க்கறது. ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். ஈமான்ல தான் பிறக்குது, இஸ்லாத்து தான் பிறக்குது. அது கல்வி அறிவு தேவையில்லை, அது இயற்கை ஞானம். எது?
கலிமா. நீ அதை அறியாம போயிட்ட. இப்போ குழந்தை பிறந்த உடனே பசிக்குது. இப்போ அம்மா எடுத்து மார்போடு அணைச்சிக்கிறாங்க. தாய் நம்ம அம்மா அணைச்சிக்கிறாங்க. அந்த குழந்தை அது சப்பி சப்பி குடிக்கணுங்கிற இல்மு எங்க இருந்து வந்துச்சு? அது அழுதுட்டு இருக்காங்கல்ல, சங்க காசு தான் ஆயில் வச்சு ஊற்றணும், அது புனல் வச்சு ஊற்றணும். ஜி அப்போ இந்த அம்மாவுடைய பால் மடி நம்ம சப்பனா சூப்பனா தான் நமக்கு பால் வருங்கிற இல்மு எங்க இருந்துச்சு? அது இல்மே ஃபித்ரத், அது இயற்கை அறிவு. சரி, அம்மாவாச்சும் எடுத்து மார்போடு அணைத்து அந்த குழந்தைய பழக்கிறாங்க. ஆட்டுக்குட்டி வந்து குட்டி எடுத்து மார்போடு அணைச்சு பால் குடிக்க வைக்குது. அது குட்டி பிறந்த உடனே அந்த குட்டி தையான எந்திரிச்சு கீழே உளுந்து வலிக்கு நாலு உளுந்து எந்திரிச்சு நேராக அம்மாவுடைய மடியை தேடி போய் இதுல போய் பால் இருக்குது. யார் சொல்லிட்டு? தமிழும் விளங்காது அதுக்கு. அன்புமிக்க ஆட்டுக்குட்டியே, நீ போய் உன்னுடைய தாயுடைய மடியிலே வாய் வைத்து உறிஞ்சினால் பால் வரும், அவ்வாறு குடிக்குமாறு உன்னை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி பாருங்க. விளங்குமா அதுக்கு? அதுக்கு அல்லாஹ் தஆலா ஃபித்ரத் இல்மே ஃபித்ரத் கொடுத்துருக்கான், இயற்கையான அறிவு கொடுத்துருக்கான். அது நேரா எந்திரிச்சு தையாத்தையும் விழுந்து நேரா போய் அம்மாவுடைய பால் மடியை கவ்வி பிடிச்சி குடிக்குது. இதை விட ஆச்சரியம் தெரியுமா? இதாவது மாட்டுக்குட்டிக்காவது கண்ணு திறந்து இருக்குது. இந்த நாய் குஞ்சு கண்ணே தெரியாது. நாய்க்குட்டி பிறந்த உடனே கண்ணு ஃபுல்லா மூடிது, கண்ணு தெரியாது. எலி குஞ்சு பார்த்துருக்கியா? அது தலையை முழுவன மாதிரி இருக்கும், தலை முழுவன மாதிரி எலி குஞ்சு, கண்ணே சுத்தமா இருக்காது. ஜி குட்டி போட்டோம்னா அந்த குட்டி அப்படியே தவழ்ந்து வந்து எப்படிங்க தெரிஞ்சிச்சு? அதுக்கு அம்மாவுடைய மடியை தேடி பிடிச்சு அச்சு 6 நாய்க்குட்டி 7 நாய்க்குட்டி இருக்கு, ஆளுக்கு ஒரு மடியை பிடிச்சிக்குது. பொலு சேர பைப் மாதிரி வரிசையா பைப் இருக்குமா? 2 ரூபாவா இருக்கும். இந்த பக்கம் 4, அந்த 4, இந்த 5 6 6 2 பக்கம் இருக்குல்ல. நம்ம மாதிரி மசாலா போட்டு இந்த பக்கம் 6 பைப்பு, இந்த 6 பைப் போட்டுருக்கோம். அந்த 10 குட்டி என்ன செய்யுதுன்னு கேட்டா கரெக்டா போய் ஆளுக்கு ஒரு பைப்பு சண்டை போடாம பிடிச்சிக்குதுங்க. கண்ணே இல்லை, எப்படி பிடிச்சிச்சு? ஏவன் கண்ணே இல்லை, எப்படி யார் சொல்லி கொடுத்தா? இங்க பைப் இருக்கு, இதுல போய் வாய் வச்சு உறிஞ்சா தண்ணி வரும், பைப் பால் வரும். யார் சொல்லி கொடுத்தா? அதுக்கு இதான் இல்முல் ஃபித்ரத். அல்லாஹ் தஆலா அந்த வஸ்துவை படைக்கும் போதே இயற்கையிலேயே அந்த அறிவை கொடுத்தான் படைக்கிறான். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கே இல்முல் ஃபித்ரத். அது நீ அறிவு கூட மறந்துட்டாது. எளிமையான இல்மு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தான் இலாஹ், அல்லாஹ் தான் இலாஹ். அல்லாஹ் மீது காதல், ரசூலின் மீது காதல், இல்முல் ஃபித்ரத். இதுக்கு பெரிய விஞ்ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உலக படிப்பில் தேர்ச்சி பெற்றுக்கணும் அவசியம் இல்லை, அது ஃபிக்ஹ் ஞானத்தில் தேர்ச்சி பெற்றுக்கணும் அவசியம் இல்லை. நீ அடிமை, அவன் ரப்புன்னு தெரிஞ்சா போதும். இல்முல் ஃபித்ரத், இல்முல் ஃபித்ரத் தெரிஞ்சுங்களா? அதெல்லாம் அவருடைய காதலெல்லாம் அறிவாங்க. எத்தனையோ பேர் ஒன்றும் தெரியாத ஆனா அவனா தெரியாதவர்கள், ஃபிக்ஹ் கற்றுக்கொள்ளாதவர்கள் பெரிய பெரிய சூஃபிகளாக, பெரிய பெரிய அவுலியாக்களாக, பெரிய பெரிய ஞானிகளாக இருந்திருக்கிறாங்க. காரணம் என்ன? இது காதல் கல்போடு சம்பந்தப்பட்டது, படிப்போடு சம்பந்தப்பட்டது. இந்த இல்மு சொன்ன அல்ல, இல்மு ஹிஜாபுன்னு சொன்னாங்க. அறிவு கூட கூட ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடும் சில நேரங்கள்ல. இதுவே அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஹிஜாபா போயிடும் சில நேரங்கள். இல்மு அறிவு கூட கூட இதே எப்படி செய்யணும்? ஜாயிஸா அப்படி செய்யறது எல்லாம் ஷேகன் காலில் போய் உருவானுங்க. ஜாயிஸா, சட்டப்படி ஜாயிஸா. காதல் வந்தா இளைஞர் இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. காலை கழுவி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் எப்படி ஜாயிஸா? சட்டம் ஹிஜாப். நிறைய பேர் உலமாக்களுக்கு ஷேகமாட போக விடாமல் தடுக்கிறதுன்னா அவங்க இல்மு தான். ஷேகமாட உயர்வு தெரியுது, இந்த இல்முடைய உயர்வு தெரியுது, லா இலாஹ இல்லல்லாஹ் உயர்வு தெரியுது, இல்மு கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா நான் போனா அவங்கள்ட்ட மட்டமாயிருவேன். அவர் மேல உட்கார, நீ கீழே உட்காரணும், நீ மேல உட்காந்துக்க, சேருன்னு போடுறேன். நான் மட்டமா சின்ன ஆளா போயிருவேன், இல்லை அவர் பெரிய ஆளா போயிருவாரு. அது ரொம்ப உலமாக்கல்ல இந்த இல்மு ஹிஜாப்ன்ட்டாங்க. இல்மு ஒரு தடை, வரவிடாம தடுக்குது ரொம்ப பேர். அப்பாவி மக்கள் வந்து விழுந்துடுறாங்க. யோசிச்சு சட்டம் பேசிட்டு உட்காந்துருப்பான், அவங்க போச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
இளஞ்சையிலே போய் இது செய்யலாமா செய்யக்கூடாதா இது ஜாயிஸா அப்படின்னு சட்டம் பேசிட்டு உட்காந்துருப்பான். அது அவங்க போயிடுவாங்க. புரிஞ்சுங்களா? இந்த இக்காயத்தில் லத்தீஃப்னு ஒரு கதை போட்டிருக்காரு. இக்காயத்தில் லத்தீஃப்னு நினைக்கிறேன் ஜி. ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மசாலா இல்மு மந்திக்கு மானி எல்லாம் ஓதக்கூடிய பையன் செக்கு ஆட்ட இடத்துக்கு போயிட்டான். என்ன வாங்கிட்டு சொல்கிறாங்க அம்மாண்டு. செக்கு ஆட்டிகிட்டு இருக்காங்க. மாடு நடுவில் அந்த ஆட்டாங்கல் மாதிரி இருக்கும். அதில் வந்து கொட்டி இருப்பாங்க நிலக்கடலையே. ஒரு குச்சி இருக்கும். மாடு சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாடு யாரும் ஓட்ட தேவையில்லை, சுற்றிக்கிட்டே இருக்கும். அது கழுத்து செயின் கட்டிட்டான். அது டிங் 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 சுற்றிக்கிட்டே இருக்கும். என்ன வாங்கினா போனேன் கேட்டான் அந்த ஓனர்கிட்ட, எதுக்கு அதுக்கு மாட்டு கழுத்தில் செயின் கட்டியிருக்கீங்க? டப்பா அதை கட்டி விட்டு அமுச்சு விட்ருவோம். சுற்றிக்கிட்டே இருக்கும். சுத்தமாக என்ன பிரியிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது நடுவில் நின்றுச்சுன்னு சொன்னால் எங்கள் சத்தம் நின்று போயிடும். நான் இங்கே வேலையை பார்த்துட்டு இருப்பேன், வியாபாரம் பார்த்துட்டு இருப்பேன். சத்தம் கேட்டே இருக்குன்னா மாடு ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். சத்தம் நின்றுச்சுன்னா ஹே ஹே சத்தம் பண்ணால் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடும். ஹே ஹே அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடும். சத்தம் பண்ணணும் ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் சங்கிலி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன, சரி நீங்கள் சொல்லுது சரிதான். சரி மாடு நின்றுக்கிட்டு இப்படி ஆட்டிகிட்டே இருந்துச்சுன்னா இப்போ நீ நினச்சிட்டு இருப்பீங்க ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அது சோம்பேறியே நின்றுக்கிட்டு தலைமை ஆட்டிக்கிட்டு சரி அப்போ என்ன செய்வீங்க? அது என் மாடு மாசெல்லாம் முதல்ல நீ என்ன வாங்கிட்டு போ. அது மந்திக்கு மாநிலம் படிக்கல, அது மந்திக்கு மாநிலம் படிக்கல, அது முட்டாள் மாடு. என்ன பை நீ என்ன வாங்கிட்டு போறா? கூட நிக்காத சொல்லி கொடுத்துட போற. இவன் அறிவு என்ன யோசிக்குது? இவனுக்கு ஏதோ குறுக்கு புத்தி இருக்கா, கிறுக்கு புத்தி இருக்கா, ஏதாவது செய்யலாமா அப்படின்னு. அது மாதிரி இந்த இல்மு படிச்ச உடனே ஷேக்கில் போய் உட்காந்து சர்க்கார் இப்படி சொன்னாங்களே, இப்படி செய்யலாமா கூடாதா, ஜாயிஸா, இப்படியே ஒரு ஷேக்கிட்ட வந்து முன்னேற விடாம தடுத்துடும். அதனால ஷேக்கிட்ட நீ முன்னேறினா உள்ள வரும்போது என்ன செய்யணும்? செருப்பு கழட்டி வைக்கிறீங்களா? அங்கே பக்கத்தில் அலை 2 செருப்பு கழட்டிக்கிற மாதிரி மூளையும் அறிவையும் கழட்டி வச்சிருந்தோம். என்ன பை ஒட்டுமொத்த அறிவு திறமை என்ன செய்யணும்? வாசலை கழட்டி வச்சுட்டு வெறுங்காலா வரணும். நாளைக்கு அது ஒரு அர்த்தம். என்னண்டு அறிவு மூளையெல்லாம் படித்த படிப்பு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வெறும் ஆளாக வரணும். அவங்க சொல்றதுதான் எனக்கு வேத வாக்கு. நீ உலகத்திலே பெரிய அறிவாளியா இருந்தாலும் எஜமா முன்னாடி வரும்போது நீ எப்படி வரணும்? முட்டாளா வரணும். கர்ச்சே தூ தானா ஹே தானா யானே ஆலம் மே மகர் राह के दिलदार में नादान बंदा नानबन दी घर तू दाना है दानायान आलम में உலகத்தின் பேரறிஞர்கள் பேரறிவாளிகள் ஒரு அறிவாளியாக நீ இருந்தாலும் ராஹுக்கே தில்தாருமே தில்தாரு என்ற ஷேகுமார்கள் உள்ளத்தை உடையவர்கள் அவருடைய வாசலுக்கு நீ வருவதாக இருந்தால் அவங்க தெருவுக்கு நீ வருவதாக இருந்தால் நாதானுபன் முட்டாளாவா தானானபன் அறிவாளி அறிவு திறமையெல்லாம் கொண்டு வந்துடாது. கொண்டு வந்து சரணாகதி ஆயிரு. முட்டாள் நான் அவன் காலில் உழுத்தி கொண்டு வச்சிரு. அதுதான் கதம்பூசனே வச்சாங்க ஷேகுமார். குமண்டு தற்பெருமை நான் பெரிய ஆளுங்கிற அந்த அந்த இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் ஷேகர் காலை வச்சது. இதாக்க அபியோ மீன் அலைஞ்சுங்களா இல்லை அந்த கும்மன் இருக்கும். பிதாக்கா அபியூமின்னு சாபக சொன்னாங்களா? சொன்னானா? ரசூல் சொன்னாங்களா? என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம். என் தாயும் தந்தையும் வீட்டில் பிடிச்சி உங்களுக்கு வேலைக்காரனா போட்டுறேன். அப்படி எந்த சாபியும் அந்த மாதிரி போடவே இல்லை. எல்லா சாபியும் சொன்னாங்க பிதாக்கா அபியூமின்னு. எந்த சாபியும் அம்மா அத்தாயும் கொண்டு வந்து எங்க அத்தா எங்க ரசூலுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. அர்ப்பணம்னு அர்த்தம் என்ன? அவர்களை விட எனக்கு நீங்க தான் முக்கியம்னு அர்த்தம். அவங்க ஒன்று சொல்றாங்க, நீங்க ஒன்று சொல்றீங்கன்னா அவங்க பேச்சை கேட்க மாட்டேன், உங்க பேச்சை தான் கேட்பேன்னு அர்த்தம். தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே எந்த உயிரும் தியாகத்திலே. என் மனைவி மக்கள்னா கொஞ்சம் வீட்டு வேலைக்காரியை போட்டுறேன், பாத்திரம் நடக்கிறதுக்கு என் மனைவியை போட்டுறேன், என் பிள்ளை வீடு கூட்டுறதுக்கு போட்டுறேன், அப்படியே அர்த்தமா?
அவர்கள் பேச்சை விட உங்க பேச்சு தான் எனக்கு முக்கியம்னு அர்த்தம். விளைஞ்சுங்களா? மனைவி சிறகாட்ட போகாதீங்க, ஏங்கிற தேவையெல்லாம் போயிட்டு வந்துடுங்க, மரியாதையாக இருந்தது, தலையிடாது இந்த விஷயத்தில். விளைஞ்சுங்களா? அது நானாச்சு அவங்களாச்சு. அங்கே அந்த அங்கே அங்கே பாசத்தில் இடமே கொடுக்கக்கூடாது. எல்லாத்துலும் முக்கியம் எதுங்க? இவர்களுடைய சொல்லை விட என் ஷேக்குடைய சொல் முக்கியம். அதுதான் அந்த அர்த்தம். அதுதான் கதம்போசின சூஃபியாக்கள் வச்சாங்க. உன் தற்பெருமையெல்லாம் உடையதான் பார்ப்போம். எதுவரை உன் காலை கொண்டு போய் ஷேகத்தால வைக்கலையும் ஞானத்துடைய தூக்கமே உன்ட்ட வராது. சும்மா பறிச்சுக்கலாம், அவ்வளோதான். விளைஞ்சுங்களா? என் குமண்ட் தக்கபுர், என் பெருமை எல்லாத்தையுமே சரணாகதி ஆகி விட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுதான் வச்சாங்க கதம்போஸ். ஜி சொல்ல வேண்டுமா ஜி? அப்ப இல்முல் ஃபித்ரத் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாபெரும் அறிவாளிகள் இருக்குன்னு அவசியம். ஒன்னே ஒன்று தேவை, என்ன? காதல் கூறுகிற உள்ளம் இருந்தா போதும், அல்லாஹ்வை நேசிக்கிற கல்பு இருந்தா போதும். அந்த கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் உட்கார வச்சிருவாங்க சொல்றாங்க. அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. அவ்வளோ லேசாக்கி வச்சுட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அதை படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய காதலர்களாக மாறுங்கள், இறை நேசர்களாக மாறுங்கள், அல்லாஹ்வை அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.